வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். பீகாரில் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்திய கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் 20 நாட்களில் சட்டம் இயற்றப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது சாத்தியமா சார்? ஃபர்ஸ்ட் அவர் தேஜஸ்வி யாதவ் அந்த ஊரின் மு க ஸ்டாலின், பீகாரோட மு க ஸ்டாலின் சாத்தியமில்லாத கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளாக. நேற்று தேர்தல் அறிக்கை ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் மற்றும் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் பெண்களுக்கு 2500, அப்புறம் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிறது இல்லையா, அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை எல்லா அரசுகளுமே பயன்படுத்துது. இங்கேயும் அம்மா உணவகங்களுக்கெல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்கள் தான். அவங்களுக்கு மாதம் 30,000 சம்பளம், அவங்க நிரந்தர அரசு ஊழியர்கள் என்கிறார். அதைவிட மிக பெரிய ஒரு மோசடி பழைய ஓய்வூதிய திட்டம். இது ரெண்டையும் சேர்த்து பொருத்தி பார்க்கணும். பழைய ஓய்வூதிய திட்டம், எல்லோரும் நிரந்தர அரசு ஊழியர்கள்னால் எத்தனை அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க? வீட்டுக்கு ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒருத்தர் எப்படி கொடுக்க முடியும்? 30,000 இல்லை 10,000 சம்பளம் செலவு கொடுக்க முடியுமா? எல்லாருமே கவர்மெண்ட் சென்டா, தடி விழுந்தால் கவர்மெண்ட் சென்டர் மேலே தான் விழுவேன். அவர்களும் இந்த டெஸ்பரேட்டாக ஆட்சிக்கு எப்படியாவது வந்து விட வேண்டும் அப்படின்றதுனால ஒரு டெஸ்பரேட்டாக, இது பொய் தான்ட்டு நான் நினைக்கிறேன். திமுக ஊட்டுக்கடை அல்வா மாதிரி அங்கே அது அந்த ஊர் அல்வா, பீகார் அல்வாவை கிண்டி தர்றாங்க அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பா ஒரு வீட்டுக்கும் அரசு வேலை கொடுக்க முடியும்? சாத்தியமா அது? ஆனால் மக்களை அதை நம்பி ஓட்டு போடுவாங்களே சார். இங்கே நம்பி ஓட்டு போடலையா? மாட்டிக்கலையா? அவஸ்தைப்படலையாப்பா? வீட்டுக்கு விட 1000 ரூபான்னு நம்பி தானே போட்டீங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் வரப்போகுதுன்ட்டு நம்பி தானே அரசு ஊழியர்கள் போட்டுட்டு நீங்கள் கேன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. பாருங்க, இந்த வாட்டி தேர்தல் அறிக்கையிலே அது இருக்கும். இந்த வாட்டி அடித்தா கல்லை கொண்டு எறிவாங்க. 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தேன், 5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்ற கேள்வி இருக்கும். ஸோ இது நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அரசியல் கட்சிகள் எந்த எல்லைக்கு செல்கின்றன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் திமுக கட்சி என்ன செய்ததோ இதையே தான் பீகாரில் ஆர்ஜேடி செய்கிறது. எப்படியாவது நிதிஷ் பிஜேபி கூட்டணியை வீழ்த்த வேண்டும். அதற்காக பழைய ஓய்வூதிய திட்டம் இதெல்லாம் தொடவே கூடாது. அவ்வளோ பெரிய மாநிலத்தில் ஓய்வூதிய திட்டத்தை எப்படியா கொண்டு வருவீங்க? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களிடம் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் வசூல் செய்த தொகையெல்லாம் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காங்க. உலகம் பூரா முதலீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி அதை ரத்து பண்ணணும். ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்த்து பென்ஷன் ஃபண்டு பூரா எல்லாத்தையும் முதலீடு பண்ணி அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுவீங்க? எப்படி கணக்கீடு செய்வீங்க? ஆசைக்கு வேணால் நல்லாயிருக்கும் பேசிக்கிறதுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம். அது எந்த அரசும் கொண்டு வர முடியாதுன்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட காலம் கடந்து போயிடுச்சு. நீ 1 வருஷம் 2 வருஷத்துலனா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ செலவு தெரியுமா? அந்த ஸ்கீமு எப்படிப்பட்ட ஸ்கீமுன்னா, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு இன்னும் பென்ஷன் வந்துட்டுருக்கு. என் தந்தை 1991ஆம் ஆண்டு இறந்தார். எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் பென்ஷன் வருது எங்கள் அம்மாவுக்கு. அப்போ அரசுக்கு எவ்வளோ செலவு கணக்கு போட்டுக்குவார்? அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பது போலவே அடிப்படை ஊதியம், டிஏ, வீட்டு வசதி அலவன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இது எல்லாம் பென்ஷனர்ஸ்க்கும் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்த்தும் போது பென்ஷனர்ஸ்க்கும் உயர்த்தணும். எப்படி கொடுப்ப? இப்போ எல்லா அரசுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமை. நினச்சி கூட பார்க்க முடியாது. எப்படி தைரியமாக உருட்டுறாங்க இப்போ? இல்லை சார், இதில் இப்போ நம்ம ஒருத்தரை ஏமாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, சீட்டிங் கேஸ் போடுறாங்க. இப்போ அரசே இப்படி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றினா அதுக்கு எது சட்ட எதுவும் வழிமுறையில் எது இல்லை? சீட்டிங் கேஸ் போட வேண்டியது அந்த அரசு தானே. அரசு எப்படி அரசு மேலே சீட்டிங் கேஸ் போட்டிருக்கோம்? அந்த தைரியம் தான். அப்படி பார்த்தா இந்த திமுக கவர்மெண்ட் மேலே எத்தனை சீட்டிங் கேஸ் போடணும்? பொய்யா போல் இப்படி தெரியுறாங்க. இப்படியான ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சு சார். நீதிபதிகள் சொல்லிட்டாங்க சார், அரசோட கொள்கை முடிவில் நாங்கள் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கியூ பண்ணுறதுக்கு வேணால் இது நல்லாயிருக்கும், பட் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். சங்கர் படத்தில் கிளைமேக்ஸ் சீனுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிசன் போய் இந்த மாதிரி ஏமாற்றி விட்டார் முதல்வருக்கு மேலே போட்டு கோர்ட்டில் ஜட்ஜை சிஎம் ஷுட் அப்பியர் அப்படின்னு ஆர்டர் போடுறது. அதனால இது நடைமுறைக்கு அதெல்லாம் ஒவ்வாது. ஸோ ஐஸ்கிரீம் பற்றி சில தகவல்களை பேசிவிட்டு அடுத்த கட்டமாக பயணிக்கலாம் என்று நினைக்கிறேன். நேற்று அந்த நுங்கம்பாக்கம் ஹோட்டல் பற்றி ஒரு விவகாரம் சொல்லியிருந்தேன். அந்த எஃப்ஐஆர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எந்த மாதிரியான எஃப்ஐஆர்களை பிளாக் பண்ண வேண்டும் என்றால், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை மற்றும் போக்சோ வழக்குகளில் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர்களை பிளாக் பண்ணணும் அப்படின்றது நாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸு. அதனால் பிளாக் பண்ணுறாங்க. இவங்க எதை பிளாக் பண்ணணுமோ அதை பிளாக் பண்ணுறதில்ல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்திருக்கவே கூடாது. அந்த பொண்ணு பேர், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு அண்டு கிராஃபிக்காக அந்த அஃபென்ஸை டிஸ்கிரைப் பண்ணி இது பூரா வெளியில் வந்துச்சு. ரைட்டா? இந்த நுங்கம்பாக்கத்தில் இது சாதாரண தகராறு. இந்த எஃப்ஐஆரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னங்க இந்த கேஸை எதுக்குங்க பிளாக் பண்ணீங்கன்னு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டால், இல்லை அது ஐயா உத்தரவு என்று சொல்கிறார். அந்த எஃப்ஐஆர் படிக்கிறேன். யார்
புகார் கொடுக்கறதுன்னா தாஜ் கோரமண்டலோட மேனேஜர். புகார் அனுப்புபவரோட பெயர் வந்து பிரபு, வயது 39. நான் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் சிப்ஸ்டெட் என்ற மதுபான பாரில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறேன். 25/10/2025 விடியற்காலை 1:15 மணியளவில் அரவிந்தன் மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு 4 பேர், அப்புறம் அரவிந்தனோட தோழின்னு ஒரு பொண்ணு பேர் போட்டிருக்கு, அவரது தோழிகளுடன் குடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஏற்கனவே இன்னொரு டேபிளில் வின்ஸ்டன் பிரபு, அவரது நண்பர்கள்னு ஒரு 4-5 பேர் போட்டு அவங்க குடித்து கொண்டிருந்தார்கள். வின்ஸ்டன் பிரபு என்பவர் இந்த பெண்ணை கை குலுக்கி கிண்டல் செய்து துணியை பிடித்து இழுத்தார். அப்போது அந்த பெண் வந்து இன்னொருத்தரை உதவிக்கு கூப்பிடுறாரு. அப்போது ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற என்று அவரிடம் கேட்ட உடனே அவர் இவரை அடிக்கிறார். அடித்த உடனே இவர் பதிலுக்கு பக்கத்தில் இருந்த தனி பாட்டில் எடுத்து அச்சு மண்டையில் அடிக்கிறாங்க. இதை தடுக்க போன பாதுகாப்பு அதிகாரி ஆரோக்கியராஜ் என்பவரை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்களா. நீ என்ன குறுக்க, நாங்கள் சண்டை போட்டுருக்க, நீ ஏன் குறுக்க வரன்ட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அனைவரும் சேர்ந்து பாதுகாப்பு அதிகாரியிடம், நான் உடனே பாதுகாப்பு அதிகாரிகிட்ட போலீஸ்க்கு ஃபோன் செய்யுங்கள் என்று நான் சொன்ன உடனே அவங்க கையில் இருந்த மது பாட்டில்களை காட்டி, எவனாவது போலீஸ்க்கு ஃபோன் செய்தால் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்று மிரட்டினார்கள். அப்புறம் இந்த நாற்காலிக்கு எல்லாம் போட்டு அடிச்சு உடச்சிட்டாங்க அப்படின்லாம் போட்டு மொத்தம் ஒரு 9 செக்ஷனில் போட்டிருக்காங்க. விமன் ஹராஸ்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து 9 செக்ஷனில் போட்டு நான் பெயிலபிள் செக்ஷனில் போட்டிருக்காங்க. இப்போ அவர்களுக்கு விரைவில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும். நான் சொன்னது போல் நான் நேற்று சொன்ன தகவலில் ஒரே ஒரு சின்ன திருத்தம். அதாவது விடியற் காத்தாலேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். விடிய காத்தாலாம் அரெஸ்ட் பண்ணல. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு அங்கேயே காம்ப்ரமைஸ் ஆகி ஓகே பஸ்ன்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டவங்க கை கொடுத்துட்டு ஓகே பஸ் பார்க்கலாம் பஸ்ன்னு ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. குடிச்சதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க, கையெல்லாம் கொடுத்துட்டு ஓகே பாய் பாய் பாய்ன்ட்டு எல்லாரும் சென்று விட்டார்கள். அதுக்கு பிறகு ஐஸ்கிரீமுக்கு தகவல் தெரிஞ்சோன்னா 11-12 மணிக்கு வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க நண்பர்கள்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு பார்த்தா ஒரு தெரிந்தவர் சொல்கிறாரு, திடீர்னு ஃபோன் வருது பஸ்ஸு, என்னென்னு யோ நைட்டே முடிஞ்சு போச்சையா, எனக்கு கூட ஃபோன் வந்துச்சு, இல்லைங்க எல்லாம் சால்வ் ஆகிடுச்சுங்க இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அப்புறம் கேட்டால் ஐஸ்கிரீம். அடுத்ததாக இன்னொரு வழக்கு. கடந்த ஆண்டு சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள ஃபெதர்ஸ் ஹோட்டல்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், நல்ல பெரிய ஹோட்டல். அந்த ஃபெதர்ஸ் ஹோட்டலில் ஐஸ்கிரீமு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து 500 பேர் வருவாங்கன்னு 500 பேருக்கு புக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. உத்தேசமாக விலையை சொல்கிறேன், மொத்தமாக சார்ஜ் வந்து ஒரு 1000 ரூபான்னு சொன்னேன்னா ஐயா வீட்டு ஃபங்க்ஷன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சரி பரவாயில்லன்ட்டு இவங்களை பகைச்சிக்கிட்டு நம்ம தொழில் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு 500 பேர் பதிலாக 700 பேர் வந்துட்டாங்க. வந்தவுடனே எக்ஸஸ் ஆனவுடனே சார் அந்த எக்ஸஸ் வந்திருக்காங்க, நீங்கள் துட்டை கொடுங்கன்ட்டு கேட்டதும் ஐயா கிட்டே காசு கேட்குறியா அப்படின்ட்டு இருக்காங்க. நீ எந்த கொய்யாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது கார்ப்பரேட் ஹோட்டலு, முனியாண்டி விலாஸ் இல்லை, போனால் போகுதுன்ட்டு கணக்கு எழுதுறதுக்கு எங்களுக்கு இது இருக்குது. நாங்கள் அந்த ஃபுட்டுக்கும் ஒன்றுக்கும் நாங்கள் கணக்கு கொடுத்தாகணும், கிராசரிஸ் வாங்குறதுலேருந்து எல்லாமே அக்கௌண்ட்டில் ஏற்றணும், கொடுக்க சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே பணத்தை வாங்கிட்டுறாங்க. 2 நாள்ப்பா, நவம்பர் மாதம் நடக்குது ஃபங்க்ஷனு. 2 நாள் கழிச்சு போலீஸ் அனுப்பி மணப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணா அனுப்பி அந்த ஹோட்டலோட 7வது மாடிக்கு போய் அங்கேருந்து ஒரு 4-5 மது பாட்டில்கள்லாம் சீஸ் பண்ணிட்டு வந்து, இந்த ஹோட்டலில் பாரில் தான் குடிக்கணும், இவங்க மொட்டை மாடியில் வச்சு குடிக்கிறாங்க, ரூஃப் கார்டன், அதனால் சட்டவிரோதமாக மது சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹோட்டல் மேனேஜர் அங்கே இருந்து மேலே போகிற கேஸ் எஃப்ஐஆர். அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறாங்க, சும்மா இருப்பாங்களா? அவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அணுகுகிறார்கள். ரூல்ஸ் என்னென்னா, இந்த ப்ரொஹிபிஷன் ரூல்ஸ் இருக்குல்ல, செக்ஷன் 24 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹோட்டல் ப்ரிமைசஸ் இருக்குது, அந்த ஹோட்டல் ப்ரிமைசஸில் உனக்கு லிக்கர் கன்சியூம் பண்ண பர்மிஷன் கொடுத்துருந்தா இந்த ரூமில் தான் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றது ஐஸ்கிரீமோட வாதம். இந்த ரூமில் தான் கன்சியூம் பண்ணணும், நீ அந்த ரூமில் போய் கன்சியூம் பண்ணுற, ஏன் வந்து மொட்டை மாடியில் ரூஃப் டாப்பில் ஏன் கன்சியூம் பண்ணுற? அமெண்டட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ப்ரிமைசஸில் நீ எங்கே வேணாலும் கன்சியூம் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ரிசார்ட்டுக்கு போனோம்ல, இப்போ அங்கே பார்த்தோன்னா அங்கே வெளியில் இந்த ஓப்பனாக இருந்துச்சுல, அந்த இடத்துல வச்சு மது கன்சியூம் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபாரினர்ஸ் வராங்க, அவங்கெல்லாம் பார்த்துருப்ப பீச் ஓரமாக வந்து குடிப்பாங்க, ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ பாரில் மட்டும்தான் கன்சியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, பாரை தாண்டி ரெஸ்டாரண்ட்டில் லிக்கர் சர்வ் பண்ணுவாங்க பார்த்துருக்கல, ஸோ அதெல்லாம் பர்மிட்டட். இதுதான் ரூலு. ஆனால் இந்த ஐஸ்கிரீமுக்கு நீ என்கிட்ட காசு கேட்டியான்ற காண்டில் நீ இந்த மாதிரி வேறு இடத்துல போட்ட அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதை பார்த்துட்டு, பாட்டில் லிக்கரை சீஸ் பண்ணீங்கல்ல, சீஸ் பண்ண லிக்கரை கோர்ட்டுக்கு தானே அனுப்பணும், ஏன் அனுப்பல?
ஸோ ஃபஸ்ட்டு ரூலு இப்படி தான் சொல்லுது, இந்த இடத்துல தான் சாப்பிடணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, ரூல் தெளிவாக இருக்குது. அது போக ரெண்டாவதாக நீ மொட்டை மாடிலேருந்து நீ சீஸ் பண்ண இருக்கிற அதையும் கோர்ட்டுக்கு அனுப்பல. ஏன் சார் அனுப்பலை? எவன் கேட்க போகிறது? கோர்ட்டுக்கு இவங்க குவாஷுக்கு போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? கேஸ் என்றைக்கு ட்ரையலுக்கு வரும்? காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்கன்னு நம்பியிருக்கலாம். அது கெஞ்சுவாங்க. இது ஐஸ்கிரீமோட ஸ்டைல் இதுதான். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு யார் மூலமான பிடிச்சி வர சொல்லு, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது. வெயிட் பண்ணிட்டு வந்தேன், பில்லு கேட்குற, இப்போ தெரியுதா பவர் என்னன்னு, போ அப்படின்னா அவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி, அந்த ராஜேஷ்க்கு நான் ஃபோன் பண்ணி, அதாவது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் போட்டு க்ளோஸ் பண்ணு, போங்க ஒழுங்காக இருக்கணும் இனிமேல். இதுதான் ஒரு ஸ்டைல். இல்லைன்னா 7 வருஷம் முன்னாடி ஐடியல் ரிசார்ட்டில் ரூம் இல்லைன்னு சொன்னதுக்காக 7 வருஷம் கழித்து இப்படி கேஸ் போடுவானே. 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்காங்க, நம்மளை மாதிரி அன்னாடங்காட்சியாவாக இருப்பாங்க. அவங்களும் ஏதோ ஒரு தொழிலதிபர், பாலிடிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்களாக தான் இருக்க போகிறாங்க. ப்ளஸ் இந்த லீகல் விஷயங்களெல்லாம் ஒவ்வொரு ஃபோனில் ஒரு லாயர்கிட்ட அவங்களால கன்சல்ட் பண்ணிட முடியும். நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாலதி. இது என்னென்னா, ரைட்டு நார்மலாக எல்லோரும் இப்படி தான் இது பண்ணுவாங்க. மண்டை காஞ்சம் இல்லை, ரோட்டில் வாடகை ஆட்டோ ஓட்டுறவங்க கிடையாது, இவனை பிடிச்சி ஈஸியாக போய் கேஸ் போட்டோன்னா நாளைக்கு பஞ்சாயத்து இழுப்பாங்க அப்படின்றத எல்லாரும் யோசிப்பாங்க. இவருக்கு என்னென்னா, நான் யார்? கடவுளுக்கு நிகரானவன், எவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்கிறேன், என்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது என்று அவர் நம்புகிறார். அதன் காரணமாக தான் இவ்வளோ வேலை. நீங்கள் சொன்னது ரொம்ப லாஜிக்கலான பாயிண்ட். இது சின்ன விஷயம். இன்னொன்று, ஹோட்டல்காரன்ட்டு நீ தான் துட்டு கொடுக்கல தின்னுட்டு, அவன் மேலே போய் பழி வாங்குறது, கேஸ் போட்டு அவன் சும்மா இருப்பானான்ற யோசிக்கணும்ல. ஆனால் இதை பண்ணுறதுக்கு காரணம், உன்னால் என்ன பண்ணிட முடியும்? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், 7 ஹில்ஸில் கேஸ் போட்டிருக்காங்க நம்ம மேலே. இப்போ நம்ம அந்த சம்மன் கொடுத்தது, வான் சொன்னது, கவர் வாங்காமல் திருப்பி அனுப்பிச்சது, இதெல்லாம் ஹாரஸ்மெண்ட்டு தான். ஆனால் இதை நம்ம நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். ஆனால் இப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அதில் நீங்கள் ட்ரையலுக்கு போய் நடக்கணும். அல்டிமேட்டாக நீங்கள் இந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆவீங்க. ஆனால் அது வரைக்கும் நடக்கிற இந்த ப்ராசஸ் எஃப்ஐஆர் தானே. அதே மாதிரி இதுவும் எஃப்ஐஆர் தானே. கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணிக்க. நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் அனுப்பல பாட்டில் அப்படின்னு, ட்ரையல் நடக்கும்போது பார்த்துக்கலாம். அப்போ போய் ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இதுதான் சார் இந்த பாட்டிலுன்ட்டு கலர் தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு ட்ரையல். இன்னொன்று, இந்த வழக்கு தண்டனை ஆகணுன்றது உங்கள் நோக்கம் இல்லையே, தண்டனை ஆகாதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இப்போ நம்ம மேலே போட்டாங்களே, அந்த நீங்கள் நான் இல்லையோ 3 பேரும் சேர்ந்து யாரோ அடையாளம் தெரியாத 5 கூலிப்படையினரை அனுப்பி இந்த பாத்திர கடைக்காரரோட கட்சிக்காரரை கொலை செய்ய முயற்சி செஞ்சோன்னே, இது தண்டனையாமல் அந்த கேஸு சாத்தியம் இருக்கா? அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் கேட்போம்ல, எடுப்பாங்கல்ல. நீங்கள் எங்களை கைது பண்ணுறது இதெல்லாம் இருக்கட்டும், அந்த உண்மையிலேயே ஆயுதம் எடுத்துகிட்டு போன அந்த 5 பேர் தானே நீ முதல்ல கைது பண்ணான். அவனை கண்டுபிடிச்சியா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்காமல் எங்கிட்ட சம்மன் கொடுக்க வர்ற? ஆனால் ஹூ பாதர்ஸ் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ்? உன்ட்ட பவர் இருக்குது, எஃப்ஐஆர் போடுற. இந்த துணிச்சலில் தான் ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை வச்சு மெத்து வச்சு கேஸை போட்டுது. மெத்து என்னது இல்லைன்ட்டு நீ ட்ரையல் நடத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணணும். முதல் முறையாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு கே ராமகிருஷ்ணன் அவர்கள் போய் கேஸ் போடுறாங்க. கஞ்சா வச்சு இங்கே மார்க்கெட்டில் நின்றுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு 25 கிலோ வச்சு போடுறாங்க. பெரும்பாலும் இது ரவுடி மேலெல்லாம் இந்த மாதிரி கஞ்சா கேஸ் போட்டால் சரி, அவன் ரவுடித்தனம் பண்ணதில் அவனுக்கு தண்டனை வாங்க முடியல, கஞ்சா கேஸ் தானேன்னு கனெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஜட்ஜு சுக்கா கேஸை உடச்சி பொய் சாட்சி சொன்ன இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் ஆளுக்கு இப்போ 10 லட்ச ரூபா, அக்யூஸ்டுக்கு 10 லட்சம் 3 பேரும் கட்டுன்ட்டு அரை போட்டு விட்டார். இது நடக்கணும். நாளைக்கு விரிவாக பேசுகிறேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி. இது இந்த ஃபெதர்ஸ் ஹோட்டல் பஞ்சாயத்து. ஏற்கனவே கோடம்பாக்கத்தில் அன்பில் மகேஷோட பிஏ உமாசங்கர் என்பவர் வீட்டில் வச்சு சீட்டாட்டம் கிளப் நடத்திட்டு இருக்கிறார் என்று நான் சொன்ன நினைவு இருக்கிறதா? இதை நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டோம். எங்கே அந்த சீட்டாட்டம் நடக்குதுன்றதெல்லாம் விரிவாக பதிவு செய்தாச்சு. நம்ம அந்த கட்டடத்தோட ஃபோட்டோ புகைப்படம் கூட நம்ம பப்ளிஷ் பண்ணோம். 2 முறை நான் பேசியதாக எனக்கு நினைவு. அத்தனை முறை பேசியும் இன்றைக்கி வரைக்கும் அந்த சீட்டாட்டம் நடந்துகிட்டு இருப்பா. ஒரு நாளைக்கு வாடகை 10,000 ரூபாய் அந்த வீட்டுக்கு, ஒரு நாளைக்கு. என்னென்னா சீட்டாட்டம் நடக்கிறதுனால. அதில் என்னாச்சு, இப்படி நடந்துக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீக்கு 26ஆம் தேதி அந்த சீட்டாட்டத்தில் ஏதோ தகராறாகி அடிச்சு மண்டை வச்சிட்டாங்க, பாட்டில் எடுத்து குத்திட்டாங்க. எஃப்ஐஆர் படிக்கிறேன். நான் புரசவாக்கம் மெயின் ரோட்டில் அப்ரா எலக்ட்ரானிக் என்ற மொபைல் கடை 20 வருஷமாக வச்சுருக்கிறேன். கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர், லோகநாதன் யாருன்னா இந்த அன்பில் மகேஷோட உதவியாளர் உமாசங்கரோட தம்பி, சொந்த தம்பி. லோகநாதன் என்பவர் அஜீஸ் நகர் 2வது தெருவில் உள்ள தனது வீட்டிற்கு சூதாடுவதற்கு என்னை அழைப்பார். எஃப்ஐஆர்லேயே போட்டிருக்காங்க. ஓகே, அழைப்பார். நானும் அங்கு சென்று சூதாடி வருவேன். இதையும் ஒத்துக்கிறாங்க. அது தப்பு இல்லை, நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? வருவேன். நான் பாபு என்பவரிடம் 1 வாரத்திற்கு முன்பு 10,000 பணம் கொடுத்திருந்தேன். இன்று 26/10/2025 அன்று பணம் கேட்பதற்கு கோடம்பாக்கம் அஜீஸ் நகர் 2வது தெருவிற்கு வந்தேன். அங்கு பாபுவிடம் பணம் கேட்டபோது எங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாளை வந்து பணத்தை வாங்கி கொள்ளலாம் என நான் புறப்பட்டேன். அப்போது அங்கு வந்த லோகு என்பவர் என்னை வழிமறித்து, லோகுன்றது தான் இந்த உமாசங்கரோட தம்பி, வழிமறித்து, இங்கே எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியலையா
என்று சத்தம் போட்டு அசிங்கமாக பேசினார். எனக்கு அவன் பணம் தரணும், அதைத்தான் கேட்க வந்தேன் என்று சொன்னேன். அதற்கு லோகநாதன், அப்போது நீ இங்கே விளையாட வரலையா, பணம் கேட்கத்தான் வந்தியா, கேமை டிஸ்டர்ப் பண்ணுறியான்னு கோபம் வருது. வந்தியா, இந்தா வாங்கிக்கொள் என்று கூறிக்கொண்டே கீழே கிடந்த கட்டையா என் தலையில் ஓங்கி அடித்தான். நான் வலியால் அலறி கத்தவும் எனது கழுத்தை பிடித்து நகத்தால் கீறி இடது மார்பிலும் கடித்து விட்டான். என் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தவனர். இனி இந்த ஏரியாவுக்கு வந்தால் வெட்டி சாவடிச்சிருவேன். லோகநாதன் அடித்ததில் என் தலையில் காயம் ஏற்படுத்தி கேஎம்சியில் அட்மிட் ஆகி சிகிச்சை பண்ணேன். சரி, இப்போது போலீஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட்லேயே இங்கே சூதாட்டம் நடக்குதுன்னு சொல்லுது. அந்த பில்டிங்கில் சிசிடிவி இருக்குது. சீஸ் பண்ணுமா இல்லையா? சீஸ் பண்ணால் தெரிஞ்சிடல. பைக்கில் வந்து வர்றாங்க போகிறாங்க, தெரிஞ்சிருமா? உள்ள சிசிடிவி இருக்குது. சீஸ் பண்ணால் சூதாட்டம் தெரியுமா? ஏன் பண்ணல? இல்லை சார், உங்க ஒத்துக்கிட்டாங்கனாலே அப்போ அங்கே நடக்குது அப்படின்னா அப்போ எஃப்ஐஆர் போடணும்ல சார்? ஒன்றும் இல்லை, அது ஒரு அஃபென்ஸ் இல்லை. நீ இந்த அஃபென்ஸை எழுதுறல்ல, பணம் கட்டி சூதாடி வந்தோன்ட்டு நீ எழுதுறல்ல, அடித்தடிக்கு மட்டும் கேஸை போடுறேன். இது ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் சொல்கிறேன். கிளப்பு, அஷ்டலக்ஷ்மி கிளப்பு, அந்த மகாலட்சுமி கிளப்பு, இதெல்லாம் சொன்னேன்ல, இதெல்லாம் தாண்டி ஹோட்டலில் ரூம் எடுத்து சூத விளையாடுறாங்க. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஓகே, இது போய் சோதனை பண்ணி பிடிச்சிட்டாங்க. 1 லட்ச ரூபா பணம் மட்டும் ரெக்கவரி பண்ணுறாங்க இந்த இடத்துலேருந்து. நான் பாண்டி பசார் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். நான் அன்றைக்கி 22/10 அன்றைக்கி டியூட்டியில் இருந்தபோது டி நகர் வெங்கட்ராமன் தெருவில் ராம்ஸ் ஸ்ரீநிகேதன் அப்பார்ட்மெண்ட்டில் சந்தேகப்படும்படியான நபர்கள் அடிக்கடி வந்து செல்வதாகவும் அங்கு சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறுவதாகவும் கூறிய தகவலின் பேரில் நான் எங்கள் போலீஸ் டீமோடு அங்கே போய் சோதனை செய்த போது ஒரு டேபிளில் சுற்றி பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்து சீட்டாட்டம் விளையாடி கொண்டிருந்தவர்கள் எங்களை கண்டதும் தப்பி ஓடிவிட்டார்கள். மேற்படி பிளாட்டிற்குள் செல்ல முயற்சித்த போது அங்கிருந்த 2 நபர்கள் எங்களை பார்த்து அசிங்கமாக திட்டி, எப்படியாவது மோப்பம் பிடிச்சு வந்துட்டீங்களாடா என்று உள்ளே வந்து டேபிளில் இருக்கும் பணத்தையும் சீட்டு கட்டியும் எடுத்தீங்க, உயிரோடு போக மாட்டீங்க என்று மிரட்டினார்கள். நாங்கள் உள்ளே சென்ற போது உள்ளே செல்ல விடாமல் தடுத்தவர்களை நாங்கள் மடக்கி பிடித்த போது அங்கே 2 பேர் போட்டுட்டு இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க என்று தெரிய வந்தது. மேற்படி இடத்தில் பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாகவும் கீழக்கரையை சேர்ந்த இஸ்மாயில் என்பவர் அந்த வீட்டினை வாடகைக்கு எடுத்து அரசு அனுமதி இல்லாமல் அவருக்கு தெரிந்த நபர்களை வரவழைத்து சூதாட்டம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார்கள். பின்னர் டேபிளில் சூதாட்டத்திற்கு வைத்திருந்த பணத்தையும் அவர் கொடுத்ததை எண்ணி பார்த்தபோது அதில் 1,01,280 ரூபாய் இருந்தது. எனவே 2 பேரையும் கைதுக்கான காரணத்தை தெரிவித்து 8 மணிக்கு கைது செய்து சீட்டுக்கட்டு 52 சீட்டு, 4 சீட்டுக்கட்டு மற்றும் சூதாடிய பணம் 1,01,280 நாங்கள் சீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா, சீட்டாடி மாட்டினது மொத்தம் 15 பேர். சீஸ் பண்ண பணம் 15 லட்சம். சீஸ் பண்ண பணம்னா, சீஸ் பண்ணது ஆக்சுவலி 3 லட்சம் என்னமோ சீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 1 லட்சத்தை ரெக்கவரி காமிச்சிட்டு மீதி பணத்தை கையில் எடுத்துட்டாங்க. இது போக இந்த 15 பேர் அரெஸ்ட் ஆகுறாங்கல்ல, அந்த 15 பேரில் 2 பேர் மேலே மட்டும் கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணிவிட்டு மீதி 13 பேர்கிட்டையும் ஆளுக்கு 2 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கு. தேனாம்பேட்டை ஏசி ஆரோக்கிய ரவீந்திரன் தான் இந்த மாமூலை வசூல் செய்தது. இந்த ஆரோக்கிய ரவீந்திரனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஏற்கனவே என்னோடய ஏற்பாடை திருடினது இந்த ஆரோக்கிய ரவீந்திரன் தான். ஞாபகம் இருக்கா? ஏற்பாடு திருடின இந்த ரவீந்திரன் தான். இவருக்கு இன்னொரு பின்புலம் என்னவென்றால், இப்போது அண்ணன் செந்தில் பாலாஜி மாட்டிக்கொண்டு விழிக்கிறாரே அந்த வேலை வாங்கி மோசடி தரும் வழக்கு, இந்த வழக்கில் ஒரிஜினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இந்த ஆரோக்கிய ரவீந்திரன். செந்தில் பாலாஜிட்ட துட்டை வாங்கிக்கிட்டு இதில் தவறே நடக்கவில்லை என்று அறிக்கையை தயார் செய்து வைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு விசாரணை டீமையே மாற்றுது. எந்த ஊழலும் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு அண்ணன்ட்ட பெரிய அமௌண்ட்டை வெயிட்டாக வாங்கிக்கிட்டு செட்டில் ஆகிற நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அதுக்கப்புறம் நடந்தது வரலாறு நமக்கு தெரியும். அந்த ஆரோக்கிய ரவீந்திரன் தான் இன்றைக்கி தேனாம்பேட்டை ஏசியாக போட்டு வச்சுருக்கு. இது எல்லாம் சென்னை மாநகரில் மட்டும் நடக்கக்கூடிய விவகாரம். சம்மந்தப்பட்டவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துவிட்டோம். தமிழக பிஎஸ்பியோட முன்னாள் தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், ஸோ அவருடைய அந்த கொலைக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த சிபிஐ கோரிக்கையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க. அவங்க பொதுவாகவே சொன்னாங்க, சார் இதில் வந்து எந்த அரசியல் தலையீடும் இல்லை, தனிப்பட்டவர்களுடைய காரணமாக தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னு. அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண வேண்டிய தேவை என்ன சார் இருக்குது? நீங்கள் கேட்டதுலேயே உங்கள் கேள்விக்கான விடை அடங்கி இருக்கிறது அல்லவா? ஏன் மீண்டும் மீண்டும் போகிறாங்க? ஒரு ஏஜென்சி விசாரிக்குது, ரைட்டா? நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். அண்ணா நகர் பாலியல் சம்பவம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய போது உச்சநீதிமன்றத்தை கன்ஃபார்ம் பண்ணுது, அதோடு விட்டுட்டாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் மாற்றியது, உச்சநீதிமன்றம் உறுதி செய்த போது அப்படியே விட்டுவிட்டார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தோட எஸ்ஐடிக்கு இவங்க போகல, அது ஏன்னா எஸ்ஐடி இவங்க தானே நடத்துகிறாங்க, அதனால் போகல. வேறு எந்த வழக்குக்கும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போக வேண்டிய தேவை என்ன?
அதில் பெரிய அளவில் டிஸ்கஷனே இல்லை. அன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்தோம் வழக்கை. தமிழக அரசின் சார்பில் சித்தார்த்த லுத்ரா வாதிட்டார். எதுவுமே வாதம் பண்ணுறாரு. கோர்ட்டோட மூடு தெரிஞ்சிச்சு. அவர் ஜட்ஜு கையில் எடுத்த உடனே என்ன அதில் அப்படின்னாரு. இல்லை ஒன்றும் இல்லை இந்த சார்ஜ் ஷீட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. சரி, இல்லை அதனால் எல்லோரும் பெயிலில் வந்துடுவாங்க. சரி, அதை மட்டும் ஸ்டே பண்ணுறேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு வந்துட்டாங்க. இவ்வளோ தான் நடந்துச்சு அன்றைக்கி. நாட் மோர் தென் 2 or 3 minutes, ரைட்டா? இப்போ என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் ரிவ்யூவுக்கு போகிறீங்க? நார்மலாக சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரொசீஜரை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அது இறுதி, அவ்வளோதான். சரியா? மறுபரிசீலனை பண்ண மாட்டாங்க. மறுபரிசீலனை பண்ணணுன்னா உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் மிகப்பெரிய தவறை செய்து விட்டதுன்றதை நீங்கள் நிரூபிக்கணும். ஓகேவா? நீங்கள் அன்றைக்கி ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க, அந்த தீர்ப்பில் இந்த முக்கியமான ஃபேக்டை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதில் கன்வின்ஸ் ஆனால் ஓப்பன் கோர்ட்டில் விசாரிப்பாங்க. நம்ம பார்க்குறோம்ல, அது மாதிரி விசாரிப்பாங்க. அப்படி கன்வின்ஸ் ஆகலைன்னா ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம். எந்த கேஸ் வேணாலும் நீங்கள் ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம். அப்படி கன்வின்ஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜட்ஜ் ரூம் இருக்குல்ல, அது உள்ளே டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. சேம்பர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அது 95% கேசஸ் சேம்பர் ரிவ்யூ தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாங்கள் தனியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது, நீ என்னப்பா அன்றைக்கி சொல்லாதது நீங்கள் என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னு சேம்பர்லே ரிவ்யூ டிஸ்மிஸ். ஸோ இந்த மேட்டர், ஆனால் இது பெண்டிங், டிஸ்போஸ் ஆன மேட்டரில் இது பெண்டிங், ஓகேவா? நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு சிபிஐ டைரக்ஷன் வில் கண்டினியூ டு ரிமைன் இன் ஆப்ரேஷன் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. இதற்கு நடுவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி அவர்கள் ஒரு இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், சென்னை காவல்துறை இந்த வழக்கை ஒழுங்காக விசாரிக்காது, நேர்மையான முறையில் இந்த விசாரணை நடைபெறாது, சிபிஐ விசாரிப்பது தான் அரசியல் கோணம் இந்த வழக்கில் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு உதவும்னு அவங்க போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு, எதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் தெரியும், சேம்பர்லேயே வச்சு மண்டை மேலே போட்டுருவாங்க அப்படின்றது தெரியும். எதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வாங்கலாம் அல்லவா? சிபிஐக்கு டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கனால டாக்குமெண்ட் எதுவும் திருத்திக்கிருக்காங்க. திருத்த முடியாது தம்பி. நீ நல்லா யோசிச்சு பார்த்தன்னா, கொலைகேஸு என்ன டாக்குமெண்ட்டை திருத்த முடியும்? இதில் திருத்துறதுக்கு என்ன இருக்குன்றேன். மேபி பை டைம், எதுக்குன்னே தெரியல, அவ்வளோதான். எதுக்குன்னே தெரியாது, தள்ளி போடலாம், அவ்வளோதான். இப்போ ஊழல் வழக்கில் நீ ஆவணத்தை திருத்தலாம், ஓகே? ஒரு இந்த டேட்டில் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்டை உருவி கீழ்ச்சி போட்டோன்னா கேஸ் காலி. கொலைப்பா, கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பேய் கதை சொல்லிவிட்டு இதுதான் மோட்டிவ்னு சொல்கிறீங்க, அதான் மோட்டிவா? அது ஒன்று. எனது அருமை நண்பர் புகழேந்தி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் அவர்கள் ஐஸ்கிரீம் அதிகாரியால் கொல்லப்பட்டதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அது நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் புகழேந்தி என்ன சொல்கிறாருன்னா, வரதராஜன் என்ற உதவி ஆய்வாளர் தான் திருவேங்கடத்தை கஸ்டடி எடுக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்த வழக்கு. போலீஸ் கஸ்டடிக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் நீதிபதி முன்பு கொடுத்தவர் வரதராஜன் என்ற உதவி ஆணையர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஓகே? அவர் தான் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அஃபிடவிட் போடுறாரு. நான் இந்த குற்றவாளியை எப்படி காவலில் எடுக்கிறேனோ அதே நிலையில் நீதிமன்றத்திடம் மீண்டும் ஒப்படைப்பேன், 3 வேளையும் சாப்பாடு கொடுப்பேன், அவரை மன ரீதியிலோ உடல் ரீதியிலோ துன்புறுத்த மாட்டேன், இப்படிலாம் வாக்குமூலம் கொடுத்து எடுக்கிறார். எடுத்தது வரதராஜன். அந்த வரதராஜன் எடுத்துகிட்டு, இந்தாப்பா நீ வச்சுக்கப்பா இவனன்ட்டு சரவணன் என்ற உதவி ஆணையரிடம் ஒப்படைக்கிறார். சரியா? ஆர் சரவணன் அவர் கோயம்பேடு உதவி ஆணையர். ஃபஸ்ட்டு எடுத்த வரதராஜன் எம்கேபி நகர், மகாகவி பாரதி நகரோட உதவி ஆணையர், ஓகேவா? இந்த சரவணன், கோயம்பேடு ஏசி சரவணன் திருவேங்கடத்தை கஸ்டடி எடுத்துகிட்டு கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளராக இருக்கக்கூடிய டி சரவணன் என்பவரிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். அந்த டி சரவணன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வேணாம் நீ வச்சுக்கணும் புகாரின்றவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. புகாரி தான் சுடுறாரு. இது ஏன் இத்தனை பேர் கை மாறுது சொல்லு? சுட சொல்லியிருப்பாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட். எல்லாராலையும் நான் அது ஒரு பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்தவன் தான். கொலை இல்லையாதே. ஒரு சில அதிகாரிகள் கொஞ்சம் மனசாட்சியோடு இருப்பாங்க சார். பெரும்பாலும் 90% செய்ய மாட்டாங்க. இது இருக்கிறதுலே இத்து போனவங்க தான் இந்த மாதிரி இந்த சுடுற வேலையெல்லாம் செய்வாங்க, ஓகேவா? ஒருத்தனை கண்ணை பார்த்து சுடுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக்குப்பா, இட்ஸ் மர்டர். எல்லாராலையும் முடியாது. அவன் என்னதான் மோசமான குற்றவாளியாக இருக்கட்டும், நீ அதை விட பெரிய குற்றத்தை செய்கிறல்ல. இன்னொன்று சிக்கிக்கிட்டாரு, அவருக்கு உரிய தண்டனை வாங்கி தர வேண்டியது சட்டப்படி உங்களுடைய பொறுப்பு. சுட வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காருல, இவர் 4 கை மாறி தான் திருவேங்கடம் கொல்லப்படுகிறார், ரைட்டா? இதில் இந்த வரதராஜன் பண்ணதே ஃபஸ்ட்டு மிஸ்டேக், மாட்டிக்கிறாரு, புரியுதா? நான்
ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நான் இவரை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு நான் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அந்த நீதிமன்றத்தோட உத்தரவு இல்லாமல் நான் எப்படி கோயம்பேடு ஏசி சரவணன்கிட்டேயோ இல்லை அந்த ஏசி வந்து கொடுங்கியூர் இன்ஸ்பெக்டர் சரவணன்கிட்டேயோ எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்? கோர்ட்டு தானே உனக்கு ஒப்படைக்குது. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்க ஒரு அக்யூஸ்டை கோர்ட்டு தான் உனக்கு ஒப்படைக்குது. அந்த கோர்ட்டு தானே இன்னொரு ஐஓ கிட்ட மாற்ற முடியும். நீங்களா எப்படிப்பா மாற்றிக்கிறீங்க? ஒருவேளை மாற்றினால மறுபடியும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் மாற்றணும். எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரிங்க ஆயிடுச்சு, கஸ்டடி இவருக்கு மாத்திரம்னு சொன்னோன்னே அவர் ஒரு சோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். புரியுதா? உன்ட்ட எதுக்கு வாக்குமூலம் வாங்குறாங்க? பாக்ஸில் ஏறி நின்று படிங்க. அவர் படிக்க படிக்க டைப் பண்ணுவாங்க. எதுக்கு? உன்கிட்ட இதை ஒப்படைக்கிறேன்றதுக்காக தான் உன்ட்ட சோன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது. அந்த சோன் ஸ்டேட்மெண்ட்டை நீ கொடுத்துட்டு இன்னொருத்தன்ட்டு நீ எப்படிப்பா ஹேண்ட் ஓவர் பண்ணுற? பத்திரமா பார்த்துப்பேன்னு தானே சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து சிபிஐக்கு போச்சுன்னா முதல்ல இந்த வரதராஜை கைது செய்யப்படுவார். ஏப்பா நீ சோன் ஸ்டேட்மெண்ட் தானே கொடுத்த, நீ எதுக்கு அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னா சொல்லுவார், சார் இது மாதிரி ஐஸ்கிரீம் சொன்னார் அப்படி. அப்போ ஐஸ்கிரீமை கூப்பிடுவாங்க. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் விருப்பத்தெல்லாம் சொல்லின்னு இருக்காது, ஐஸ்கிரீம் எப்படி கைது பண்ணுவாங்கன்னு. இந்த கேஸு தான். அண்டு இது கூட சொன்னாங்க, இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அடுத்த ஆட்சி வந்தால் கூட அவருக்கு எதுவும் நடக்காது, அவர் கவுண்டர் சமூகத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறாரு, அதனால் எடப்பாடி பழனிசாமி அவரை மன்னித்து விட்டு விடுவார், எப்படியாவது உறவினரை வச்சு பிடிச்சிடுவாருன்ட்டு. நான் எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கல. புரியுதுங்களா? அதுக்கு அவருக்கு எல்லாருக்கும் அந்த சாதி பாசமெல்லாம் இருக்கும், அவருக்கும் இருக்கும், அதை மறுக்கலை. அதுக்காக இப்படி பஞ்சமா பாதகத்தை செய்தவனை சாதி காரணமாக எல்லாம் திரு பழனிசாமி மன்னிக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருக்கு தெரியும், அவர் கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நான் நடக்குது நாட்டில்ன்றது சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ஒரு இடத்துல வேலை பார்க்குற அந்த அரசு உன்னை ராஜா மாதிரி வச்சுருக்குது. அங்கே தான் நீ நல்லா வாங்கி தின்னுக்கிட்டு சந்தோஷமாக மகாராஜா மாதிரி இருக்குது. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பக்கத்தில் இடம் கிடச்சிச்சுன்றதுக்காக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர்களை பற்றி சொல்லக்கூடாததையும் இல்லாததையும் பொல்லாததையும் நீ சொல்கிறாய் என்றால் நீ எப்படிப்பட்டவன், நாளை என்னை பற்றி நீ எப்படி எல்லாம் சொல்லுவாய் என்பதை கூட புரியாதவர் திரு பழனிசாமி அல்ல. சிஎம்மை பற்றி நீ என்கிட்ட எப்படி சொல்கிறான்னு, நீ என்னை பற்றி எப்படி சொல்லுவேன்றது எனக்கு தெரியும், இங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். கட்சிக்காரங்கெல்லாம் மேலாம் இவ்வளோ கேஸ் போட்டுட்ருக்காரு, இதெல்லாம் பழனிசாமி தெரியாதா? அதனால் மன்னிப்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் ஏன் இந்த மீண்டும் மீண்டும் அப்பீலு ரிவ்யூன்னு போயிட்டு இருக்காங்கன்னா, போச்சுன்னா இது நடக்கும். நான் சொன்னது புரியுதா? நான் ஏன் இவ்வளோ உறுதியாக அவர் ஜெயிலுக்கு போகிறேன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன சீக்வன்ஸ் புரிஞ்சுதா? மற்ற கேஸ்லாம் தப்பிச்சிடலாம். நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஃபோன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீ ஒரு அக்யூஸை எடுத்துகிட்டு போயிட்டு, சார் துப்பாக்கி இருக்குதுன்னு சொன்னான், சுட்டான் சார், சுட்டுட்டான், எப்படி தப்பிப்பீங்க இதுலேருந்து? இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சிபிஐக்கு போச்சுன்னா இவர் கூப்பிட்டு வரதராஜன் கேட்பாங்க, சரிப்பா கஸ்டடி எடுத்தியா? எடுத்துகிட்டு நேரம் எங்கே கூப்பிட்டு போனேன்? ஜீப்பில் ஏற்றினேன், ரைட்டு, ஏற்றிட்டு நேரம் எங்கே கூப்பிட்டு போனேன்? இங்கே கூப்பிட்டு போனேன். அப்புறம் எத்தனை மணிக்கு அவன் ஆயுதம் வச்சுருக்கேன்னு சொன்னான்? சார் நைட்டு ஒரு 2 மணிக்கு ஆயுதம் வச்சுருக்கேன்னு சொன்னான். சரி 2 மணிக்கு ஆயுதம் வச்சுருக்கேன்னு சொன்னான். எங்கே வச்சுருக்கேன்னு சொன்னான்? ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு குட்சையில் ஒழிச்சு வச்சுருக்கிறேன்னு சொன்னான். சரி, நீ தனியாக போனியா அவனை கூட்டிகிட்டு? இல்லை ஒரு 10 போலீஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட வெப்பன் இருந்துச்சா? இருந்துச்சு. ஹேண்ட் கஃப் போட்டிங்களா? போட்டேன். சரி, விடிகாத்தால் 4 மணிக்கு எதுக்குப்பா இருட்டில் போய் துப்பாக்கியை தேடி போகிறேன்? நீ இருட்டில் தொலாவி கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் இருட்டில் போன நீ? சரி, விடிகாத்தால் 4 மணிக்கு இருட்டில் போனேன்னு சொல்கிற, ஆனால் உன்னோட ஃபோனு டவர் லொக்கேஷன் இங்கே காட்டலையே, வேறு இடத்துல காட்டுது. பிடிக்கலாமா? அண்ட் இந்த துப்பாக்கியால் சுடுற இந்த அஃபென்சஸில் பேலிஸ்டிக் ஃபாரன்சிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பேலிஸ்டிக்ஸ்னால் வெறும் துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி குண்டுகள் தொடர்பான சயின்ஸ். அது இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணும்போது உங்களை நான் அப்படி சுடுறேன்னா இந்த புல்லட் இன்ஜரி இங்கே பட்டு பின்னாடி போகணும். அது ஒவ்வொரு குண்டுக்கு தகுந்த போது சிலது உள்ளே நிற்கும், சிலது வெளியில் போயிடும். அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம சுற்றுருக்கோம், டிஸ்டன்ஸ் அண்டு கோணம். இப்போ நான் இங்கேருந்து க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டேன்னா ஒரு மாதிரியான இன்ஜுரி, அங்கேருந்து சுட்டேன்னா ஒரு மாதிரியான இன்ஜுரி, நான் நின்றுக்கிட்டு நீங்கள் கீழே உட்காந்துருக்கும் போது சுட்டேன்னா ஒரு மாதிரியான இன்ஜுரி இருக்கா? இப்போ திருவேங்கடம் தப்பிச்சு போனான்னு தானே சொன்னீங்க. அப்போது ஒரு 10 பேர் இருக்காங்க அங்கே கூட டீமில். எங்கே எப்படி சுட்டேன்னு தனித்தனியாக கேட்டால் வந்துடாதா உண்மை? அப்போ ஜெயில் உறுதி. ஒருவேளை ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு இருக்காங்களோ, அதனால தான் டைம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த 10 பேரும் என்னென்ன சொல்லணும் சிபிஐ கேட்டா. கேனாட் எரேஸ் திஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுக்குங்க. அஜித்குமார் கேஸில் 5 பேர் 3-4 மாதமாக உள்ள இல்லை. பென்னிஸ் ஜெயராஜ் கேஸில் 6 மாதமாக உள்ள இல்லை. கொலைங்க. மற்றவன் கொலை பண்ணான்னா 90 நாளில் வெளில வந்துடுவான். போலீஸு கொலை பண்ணால் ட்ரையல் முடிகிற வரைக்கும் வெளில வர முடியாது. இன்னொன்று, இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு குடும்பம் இருக்கும் அல்லவா? அவங்க வீட்டில் மனைவி சொல்ல மாட்டாங்களா? ஐஸ்கிரீமை காப்பாற்றுறது நீங்கள் எங்கே ஜெயிலுக்கு போகிறீங்க, உண்மையை சொல்லுங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இல்லை அதெல்லாம் முடியாது, நான் ஐஸ்கிரீமை காப்பாற்றியே தீருவேன், நான் சிறை சென்றாலும் பரவாயில்லைன்னு சொல்லுங்கள். இல்லை, நாளைக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு தானே உஷாரா இல்லை நான் சுட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால் 100% ஜெயிலுக்கு போகிறாரு. இன்னொன்றுங்க சார், சிபிஐ அப்படிங்கிறது ஒருவேளை ஆட்சி மாறினாலும் தடுக்க முடியாது என்னங்க சார்?
நான் மீண்டும் மீண்டும் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிபிஐயிடம் குறைகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஏஜென்சியாக இன்னைக்கு வரைக்கும் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் 90% தே ஆர் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி. அதான் சொல்கிறேன்ல, இந்த பீகார் தேர்தலை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். பீகார் தேர்தலை ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த ரியா சக்கரவர்த்தி தான் வந்து அந்த சுஷாந்தை வந்து தற்கொலைக்கு தூண்டி பணம் பறிக்கிற எண்ணத்தோட தற்கொலைக்கு தூண்டினாங்கன்ட்டு பண்ணி அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தையே அதை வச்சு நடத்தி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பிஜேபி நினச்சிருந்தா ஒரு சின்ன சார்ஜ் ஷீட் போட முடியுமா, முடியாதா? இல்லை அவங்க பேசுனது அவங்களோட வாக்குமூலங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்கன்னு ஒரு இது கொடுத்தா யார் கேட்க போகிறா? சிபிஐயில் நேரடியாக ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸில் சார் எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னார்னா அவர் போய் டைரக்டர் பார்க்கணும். சிபிஐ டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர்லாம் நடுவில் இருப்பாங்க. இருந்தாலும் முக்கியமான கேஸஸில் நேராக அந்த ஐயோ வர சொல்லுன்றாங்க. நீங்கள் அங்கே போய் ஏன்ப்பா எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லியா சொல்லு அப்படின்வாங்க. சார் இந்த ரீசனால் எவிடன்ஸ் இல்லைன்னா வெரி குட் போன்றுவாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் முடியாது, மாற்றி எழுதுன்னா சொல்லவே மாட்டேன். அங்கேயும் இருக்கும் ஒரு 10% எல்லா இடங்களிலும் தவறு நடக்கிறது இல்லை, அங்கேயும் இருக்கும். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சுற்றி போனால் நம்ம வாலிக்கிட்ட தான் அந்த கேஸு வரப்போகுது, ரைட்டா? வாலிக்கிட்டையும் தேங்காய் முடிக்கிட்டையும் வரப்போகுது. இவங்க 2 பேரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை சிபிஐக்கு என்ன இருக்குது? இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது என்ற ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டால் கூட சரி வாலியை காப்பாற்றணுன்ட்டு முடிவெடுக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 3 வருஷம் இருக்குது இந்த கவர்மெண்ட்டு. வாலியை காப்பாற்ற வேண்டிய தேவை அவங்களுக்கு என்ன இருக்குங்க? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறத சந்தோஷமாக செய்வாங்க சிபிஐ. அதனால் 1% கூட அங்கே யாரும் காப்பாற்ற முடியாது. இவருக்கு தெரிந்த அதிகாரியே உள்ளே இருந்தால் கூட காப்பாற்ற முடியும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சார். அப்புறம் என்ன தைரியம் சார் அவரை திருவேங்கடத்தை சுட்டது? இது எப்படி சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு போகுன்றது உங்களுக்கு அன்றைக்கி தெரியுமா? சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு போகாதுன்றதுனால தானே பாத்திர வியாபாரியை வச்சு பெட்டிஷனை போட்டது. அந்த பெட்டிஷனை பற்றி விரிவாக நீங்கள் பேசணும். இவங்க திருமதி மலர்கொடி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அதில் செவரல் கிரவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அந்த பெட்டிஷனுக்கான அவசியமே இல்லாமல் அந்த கீனோஸ் பெட்டிஷன், அந்த ChatGPT பெட்டிஷனையே வச்சு இதில் தான் ஒன்றும் இல்லை நீ பண்டில் கொண்டாண்டார். கொண்டது பார்த்தோன்னே ரைட்டு நான் பார்த்துக்கிறேன்னு போட்டார். ட்ரிக்கி நல்லா தான் வேலை பார்த்துருக்காங்க. திருமதி பொற்கொடி முன்னதாகவே நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டும், அணுகலை. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி நடக்கும்னு. அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி யாரும் போடல, நம்மளே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் அதுக்கு தான் போட்டது. ஏன்னா நார்மலாக இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச கேஸில் இன்வெஸ்டிகேஷனை மாற்ற மாட்டாங்க. ஒரு கேஸு புலனாய்வில் இருக்கும்போது தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கலாம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாலும் போடலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அதை முடிஞ்சில போயா உனக்கு என்ன சொல்லணுமோ அப்படி கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் சொல்லிட்டு முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு, நம்ம 60 நாள் சார்ஜ் ஷீட் போட்டோன்னே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மீண்டும் இந்த இஷ்யூ அலைவாயிட்டே இருக்குது. சரி யாராவது கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டால் சிக்கல் கூப்பிடி அந்த பாத்திரக்கடைக்காரன்னு சொன்னோன்னா அவரும் ஐயா வரேங்க அப்படின்றது. போடிய ஒரு பெட்டிஷன் சொன்ன உடனே கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டிஷனை எப்படி ரெடி பண்ணுவது என்றால் அந்த கீனோஸ் பெட்டிஷனை குப்பை மாதிரி ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி போட்ட உடனே நார்மலாக பார்த்துட்டு யோ என்ன யாருக்குது இதில் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு போ அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இந்த ஐடியாவில் போடுறான். இவங்க நேரம் வேல்முருகன்ட்ட மாட்டிச்சு. அவர் சரி பெட்டிஷன் ஓரமாக நீ கட்ட கொண்டான்ட்டு வாங்கி பார்த்துட்டு ஓகே டன்னு போட்டார். ஏன்ப்பா அணிவகுப்பு நடத்தலை? இல்லைங்க அவங்க ஃபோட்டோ எல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு அப்படின்னோடனே நியூஸ் பேப்பர் வச்சு தான் நீ எவிடன்ஸ் எடுக்கிறியா? ஒரு வழக்குக்கு முக்கியம் எவிடன்ஸாக நியூஸ் பேப்பரான்னு கேட்டார். ஆர்டர் சிஸ்டர் பண்ணிவிட்டு போட்டார். இதை அவங்க எதிர்பார்க்கல, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுவீங்க? கீனோஸ் தான் உச்சநீதிமன்றம் போகணும். இன்னொன்று இந்த ChatGPT பெட்டிஷனை இங்கேயே இந்த லட்சணம் சுப்ரீம் கோர்ட்டு தொடுவாங்களே அதை. இப்போது கீனோஸ் பெட்டிஷன் இங்கே டிஸ்மிஸ் ஆகிடுது, சுப்ரீம் கோர்ட்லேயும் டிஸ்மிஸ் ஆகிடும். ஆர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீனோஸ் தானே போகணும். நீங்களும் நான் போக முடியுமா? முடியாது. ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தப்பட்டவர் அவங்க பிரதர் கீனோஸ் தான். அவர் தான் பெட்டிஷனரு. நீங்களும் போகலாம், நானும் போகலாம். ஆனால் கீனோஸ் பெட்டிஷனுக்கு முன்னாடி போயிருக்கணும். ஆனால் நம்ம போனோன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க சகோதரன்றதுனால அவருக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குது, 482 போகிறாங்க. இப்போ அது டிஸ்மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி சிபிஐக்கு போகும்? யார் போட முடியும்? பொற்கொடி போட முடியுமா? ஏன்னா ஏற்கனவே போட்டு டிஸ்மிஸ்டு. ஒரே மேட்டருக்கு எப்படி 2 பெட்டிஷன் எப்படி போடுவீங்க? முடிச்சா பொற்கொடி போக முடியாது, நீங்கள் நானும் போக முடியாது. இன்னொன்று ஆல்ரெடி திஸ் மேட்டர் இஸ் டிசைடட். முடிஞ்சு போன மேட்டருக்கு எப்படி சிபிஐ விசாரணை கேட்பீங்க? ஃபைனாலிட்டி அடைஞ்சிருச்சா? இந்த ஜென்மத்தில் சிபிஐ விசாரணைக்கு போக போகிறதில்ல, முடிஞ்சா? ஸோ இப்பயும் மேல்முறையீடு பண்ணதுக்கு காரணம் கீனோஸ் வந்து அங்கே அறகுறையாக வாதாடுவார் அப்படின்னு. ஆனால் இம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆமாம், திருமதி பொற்கொடி இவங்க நல்ல சீனியர் கவுன்சில் வச்சு இவங்க வாதானங்களாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பண்ணவே வேணாம். அவர் ஜஸ்டிஸ் JK மகேஸ்வரி பார்த்துக்கொள்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நவம்பர் 24 என்னமோ வர இருக்கிறது. சார் கடந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டு நேரு அவர்கள் அப்புறம் ராமச்சந்திரன் அவர்கள் வீட்டிலலாம் வந்து இடி ஆய்வு பண்ணாங்க.
அதில் வந்துட்டு ஏதோ டாக்குமெண்ட் கிடச்சிருக்கும் போல சார். இன்றைக்கி அதில் செய்தி வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உள்ளாட்சித்துறையில் அந்த பணி நியமனம் வழங்குவாங்கல்ல சார், அதில் நேரடியாக வழங்கி அதில் வந்துட்டு காசு வாங்கிட்டு பணி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சிருக்காங்க போல சார். அதை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இடி சொல்லியிருக்காங்க போல சார். இதற்கு ஒரு சுவையான கதை இருக்கிறது. 1960 இல்லை, 23 தான். சுருக்கமாக முடிச்சிடுறேன். இவங்களுக்கு கெட்ட நேரம் தொடங்கி விட்டது, இவர்களுக்கு கெட்ட நேரத்தை வேறு யாரும் தொடங்க வேண்டாம், இவர்களே கெட்ட நேரத்தை தேடி செல்வார்கள் என்பதற்கு இந்த விஷயமெல்லாம் ஒரு உதாரணம். உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சின்றது இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, இதெல்லாம் அந்த பணியிடங்களில் ஏற்படும் காலியிடங்களை அவர்களாகவே தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சராக திரு தியாகராஜன் அவர்கள் பொறுப்பேற்றதும் அவர் உண்மையிலேயே ரொம்ப இந்த நிர்வாகத்தை அவர் நிதியை தாண்டி ரெண்டுலேயுமே காசு வராது, சரியா? நிதியை தாண்டி அவர் வேண்டி கேட்டு பெற்ற ஒரு துறை மனிதவள மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை. நிர்வாக சீர்திருத்தம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ், சரியா? அதில் 10 பைசா வராது. ஆனால் பாரதூர தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கொண்டு வர முடியும், சரியா? அதனால் அது ரொம்ப முக்கியமான துறை. ஆனால் வேலை அதிகம். இவருக்கு இந்த மாதிரி வேலை பிடிக்கும். அதனால தான் நைட்டு 11 மணி வரைக்கும் பிஏலாம் ஓடுவாங்க இவர்கிட்ட. நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து ஃபைலை பார்த்துக்கிட்டு இருப்பார், இவரே எடுத்து செய்வார். அவர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், பெருகிற வேலையாக இருந்தாலும் இனிமேல் டிஎன்பிசி மூலமாக தானே ஒரு ஆர்டர் போட்டு விட்டார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் டிரைவர் கண்டக்டருக்கு வேலைக்கு எடுத்து தானே இந்த பஞ்சாயத்து வந்துச்சு. சரி, இனிமேல் இந்த பஞ்சாயத்தே வேண்டியதில்லை. ஏன் இந்த பஞ்சாயத்து வந்துச்சு? அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் அவர்களாக பணியாளர்களை தேர்வு செய்வதால் தான் இந்த சிக்கல் ஏற்பட்டது. இனி இந்த சிக்கல் ஃப்யூச்சரில் வரவே கூடாது. அதனால் டிசம்பர் 2021 ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். போக்குவரத்து கழகங்களுக்கான டிரைவர் கண்டக்டர், நாட் ஓன்லி போக்குவரத்து கழகங்கள், ஆல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், ஆவின் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், இது போல் நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்குல்ல, அதுபோல் எல்லா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கான ரெக்ரூட்மெண்ட்டும் ஷுட் பி டன் த்ரூ டிஎன்பிசி சொல்லிவிட்டு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொன்னார்னா, மற்ற நிறுவனங்கள்லாம், மற்ற பொதுத்துறை நிறுவனங்களாகட்டும், உள்ளாட்சி துறைகளாகட்டும், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு தனியாக ஆட்களை போட்டு ஒரு குழுவை போட்டு இந்த எக்ஸாம்லாம் நடத்தணும். ஆனால் டிஎன்பிசிக்கு இதான் வேலை, எக்ஸாம் நடத்துறது மட்டும்தான் டிஎன்பிசிக்கு வேலை. அவன்கிட்ட எனப்பா எனக்கு 10 போஸ்ட் வேணும்னு கேட்டால் ரெக்ரூட் பண்ணி உனக்கு 10 பேர் இருந்தாப்பான்னு கொடுக்க போகிறான், ஈஸி, அவன்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு விட்டார். இவங்களும் இதில் இருக்க சூது தெரியாமல் ஆர்டர் போட்டு அதானே நல்லா இருக்கே அடடே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வந்த புதுசு, அதனால் உண்மையிலேயே நல்லாச்சு தரலான்ட்டு நினச்சிக்கிட்டு ஆரம்பிச்சது பண்ணிட்டாங்க. பண்ண உடனே எல்லோரும் போய் முதல்வர்கிட்ட போயிட்டு, இந்த ஆள் பாட்டு இப்படி போட்டு போயிட்டார், அந்த ஆள் வாங்க மாட்டார், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த ஆள் நாங்கள் வாக்காளருக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு போன தேர்தலையும் காசு கொடுக்கல, ஓட்டருக்கு இந்த தேர்தலையும் காசு கொடுக்கல, நாங்கள் அப்படியா பொழைக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னோடனே சரி லேசாக தளர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 2023 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பணி நியமனத்தை உள்ளாட்சி அமைப்புகளே செய்து கொள்ளும், அந்த தேர்வுகளை அண்ணா பல்கலைக்கழகம் செய்யும்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. பலமுறை நமது நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன். நான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக ஆழமான அறிக்கைகளை எல்லாம் வழங்கக்கூடியவர்கள்னு சொல்லியிருக்கேன். அப்போவே இதை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார். ஐயாவோட அறிக்கையில் முக்கியமான பகுதிகளை படிக்கிறேன். நகராட்சி நிர்வாகத்துறையின் 2534 பணிகளை டிஎன்பிசி மூலம் நிரப்பிடுக அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தல். இதே போஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் உள்ள 2534 தொடக்கநிலை பணிகளை டிஎன்பிசி மூலமாக அல்லாமல் நகராட்சி நிர்வாகத்துறை மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. எந்த நோக்கத்துக்காக உள்ளாட்சி பொதுத்துறை அமைப்புகளின் பணியாளர்களை டிஎன்பிசி மூலம் தேர்ந்தெடுக்க முடிவு செய்யப்பட்டதோ அதற்கு எதிராக தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த நிலைப்பாடு முறைகேடுகள் நடப்பதற்கே வழிவகுக்கும். அன்றே சொன்னார் அந்த மகான். நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 20 மாநகராட்சிகள் மற்றும் 138 நகராட்சிகளில் 2534 தொடக்க நிலை பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவை அனைத்தும் டிஎன்பிசி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமே நிரப்பப்பட வேண்டும். ஆனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் நகராட்சி நிர்வாகமே அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தி தேர்ந்தெடுக்க முடிவு செய்திருக்கிறது. இதற்கான அரசாணை 2 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் இந்த முடிவு முற்றிலும் தவறானது. தமிழகத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள குறிப்பிட்ட வகை பணியாளர்களை அந்தந்த நிறுவனங்களே தேர்ந்தெடுக்கும் நடைமுறைதான் இருந்து வந்தது. ஆனால் இத்தகைய நடைமுறையில் ஊழல்கள் நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக கூறி வருங்காலத்தில் போக்குவரத்து கழகங்கள், மின்சாரம் வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றின் பணியாளர்களும் டிஎன்பிசி மூலமாகவே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அரசு அறிவித்து அதற்கான சட்டம் 2021 டிசம்பர் மாதத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இப்போது இந்த பொறுப்பு மீண்டும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் நோக்கம் தமிழக அரசு ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல
ஊழல் செய்வதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? கரெக்டாக புஷ்டாரா? மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் பணியாளர்களை அந்த துறையை தேர்வு செய்யும் போது அதில் முறைகேடுகள் நடக்கக்கூடும் என்று நம்புவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படவிருக்கும் 2534 பேரும் தொடக்கநிலை பணியாளர்கள். டிஎன்பிசி மூலம் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது முதல் தொகுதி பணிகளுக்கும் 2ஆம் தொகுதி பணிகளுக்கும் மட்டுமே நேர்முக தேர்வு நடத்தப்படும். முதல் தொகுதி பணி, 2ஆம் தொகுதினா குரூப் 1, குரூப் 2 நேர்முக தேர்வு நடத்தப்படும். தொடக்கநிலை பணிகளுக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட்டுக்கு பர்சனல் இன்டர்வியூ இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பர்சனல் இன்டர்வியூவில் தான் முறைகேடு செய்ய முடியும். புரியுதா? நீங்கள் இந்த OMR மார்க் ஷீட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன்சரை போட்டுரும். பர்சனல் இன்டர்வியூனா ரூமுக்குள்ளே வந்துட்டு நிதிஷ் அருமையாக பதில் சொல்லியிருக்காரு, 10 out of 10ன்னு போடுவேன். நீங்கள் நல்லா பதில் சொன்னீங்கனாலும் 3 ஃபெயிலுன்னு போடுவேன். இதுதான் முறைகேடு. உள்ளே பேமெண்ட்லாம் பேசிடுறது. ஆமாம். ஸோ என்ட்ரி லெவல் போஸ்ட்டுக்கு எதுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறேன்ட்டு கேள்வி எழுப்புறாரு. அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுக்கு 10,000 பணியாளர்களை கூட தேர்ந்தெடுப்பதில்லை. அதற்கு பணிச்சுமை கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு கல்வி நிறுவனம். அரசு ஊழியர்களை போட்டித் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கும் கட்டமைப்போ அனுபவமோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது. அவ்வாறு இருக்கும்போது டிஎன்பிசியை ஒதுக்கி வைத்துவிட்டு அனுபவமே இல்லாத அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் பணியாளர்களை தேர்ந்தெடுக்க நகராட்சி நிர்வாகம் துடிக்கிறது என்றால் அதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது அப்படின்னு உடனடியாக டிஎன்பிசிக்கு பண்ணுங்கன்னு அன்றைக்கி நவம்பர் 23 ஐயா அறிக்கை வெளியிட்டிருந்தார். ரைட்டா? இவங்க எப்படிலாம் மாற்றுறாங்கன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில மாதங்களுக்கு முன் எப்படி இதில் மாற்றுறாங்கன்றது தான் ரொம்ப சுவையான ஒரு கதை. டிவிஹெச் நிறுவனம் எனது அருமை நண்பர் KN நேருவின் தம்பிக்கு சொந்தமானது. அவரது நிறுவனம் தான் அது. அந்த நிறுவனத்தின் அலுவலகம் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் தான் உள்ளாட்சித்துறையின் அனைத்து டெண்டர்களும் முடிவு செய்யப்படுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த பில்டிங்கில் வச்சு டெண்டர் எதிர்க்க இருக்க சங்கீதா ஹோட்டலில் உட்காந்து செட்டிங் பேசி முடிச்சுட்டு பின்னாடி தெருவில் தான் துட்டு வாங்குறாங்க என்ற விவரங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கோம். அதில் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம் ஒரு வங்கியில் வாங்கிய கடனில் முறைகேடுகள் செய்யப்பட்டு விட்டன என்று சிபிஐ வங்கி மீது வழக்கு பதிவு செய்கிறது. என்ன வழக்குன்னா, அதாவது நான் டிவி வாங்குறதுக்குன்னு லோன் வாங்குகிறேன். வாங்கிட்டு டிவி வாங்குறதுக்கு பதிலாக வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன்றது தான் சார்ஜ். இவங்க இதை தான் டிஃபென்ஸாக எடுத்து வைக்கிறாங்க. சார், நான் டிவி வாங்குறது தான் லோன் வாங்கினேன், அதுபோல் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன், திருப்பி கட்டிட்டேங்க, உங்களுக்கு நாங்கள் பிரச்சனை என்று அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆனால் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இவங்க கோர்ட்டில் போய் குவாஷ் பண்ணுற இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே டாமி நுழைஞ்சிச்சு. ஒரு நாள் அதிரடியாக டாமி உள்ளே நுழைந்து வேகமாக எனது நண்பர் வீடு, அலுவலகம் எல்லா இடங்களிலும் சோதனை செய்த போது வண்டியாக ஆவணங்கள். அதில் இந்த அமலாக்கத்துறையோட ப்ரெஸ் ரிலீஸில் என்னோட மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா டெண்டர் செட்டிங் நடந்திருக்கு, ரெக்ரூட்மெண்ட்டில் ஸ்கேம் நடந்திருக்கு, ஏராளமான முறைகேடுகள் நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. ரைட்டா? முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் டிவிஹெச் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறது. அணுகி இந்த பாருங்கள், நான் அந்த வாஷிங் மிஷின் டிவி கதை சொன்ன உடனே இல்லை என்ன இருக்குது, முடிஞ்சு போச்சு, இல்லை பேங்க்குக்கு ஏதாவது லாஸ் இருக்கா, துட்டை திருப்பி கட்டிட்டேன், தெர் இஸ் நோ கிரிமினல் இன்டென்ஷன் என்று சொன்னதும் ஆமாம் அதை முடிஞ்சு போச்சே உடியா போயா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரை வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இடி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ஒன்றும் பண்ண முடியாது? அந்த கேஸுக்காக தான் வந்துட்டு ஆவணம் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப அந்த கேஸை குவாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இல்லை ஊழலுக்கு ஆதாரங்கள் கிடச்சிருக்குல்ல? இல்லை சார், அந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப இந்த இப்போ மதுபான ஊழல் நடந்துச்சுல, அதுலேயும் அதான் சர்ச் பண்ணி எவிடன்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு, ஆனால் வந்துட்டு வேறு கேஸுக்கு சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட். நீ சொல்கிறது சரி, அதை டெக்னிக்கலாக இன்னும் நான் எலாபரேட் பண்ணுறேன். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போயிடுச்சு. ஒரு எஃப்ஐஆரோட அடிப்படையில் தான் இடி உள்ளே வர முடியும். அந்த எஃப்ஐஆரை போயிடுச்சு, இடிக்கு என்ன வேலை? இல்லைங்க எங்கள் மணி லாண்டரிங் நடந்திருக்கு. ஆமாம் நடந்திருக்கியா, உனக்கு வேலை இல்லை, நீ கிளம்பு. இப்படி தான் இருந்தது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் 66(2)ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் என்னென்னா, இடி மணி லாண்டரிங்காக விசாரிக்குது. இடி ஒரு வீட்டுக்கு சோதனைக்கு போகும்போது அங்கே வந்து 2 மான்டோலும் 2 யானை தந்தமும் இருக்குது. அது எந்த டிபார்ட்மெண்ட் விசாரிக்க வேண்டிய அஃபென்ஸு? வனத்துறை. அப்போ இடி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நாங்கள் சோதனை பண்ண போன இடத்துல 2 தந்தம் கிடச்சிருக்குது, இது வைல்ட் லைஃப் ஆக்ட் படி அஃபென்ஸு, நீங்கள் கேஸை போட்டு விசாரிங்க என்று அவர்களுக்கு கடிதம் எழுத வேண்டும். இவ்வளோ நாளாக இவங்க பல இடங்களில் இதை பண்ணல. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பெரும்பாலும் க்ளோஸ் ஆகாது. இங்கே தமிழ்நாடுன்றதுனால வசதியாக க்ளோஸ் பண்ணிவிட்டார்கள். அதனால் இப்போ இடி என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஒரு நீண்ட கடிதத்தை அனுப்பியிருக்குது தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு. முக்கியமான போர்ஷன்ஸ் மட்டும் படிக்கிறேன். பேங்க் ஃப்ராட் கேஸ் தொடர்பான இடி வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த வழக்கை நாங்கள் புலனாய்வு செய்த போது கிடைத்த ஆதாரங்கள்
வேறு பல குற்றங்கள் நடந்திருப்பதை உணர்த்துகின்றன. நாங்கள் அந்த சோதனையில் சேகரித்த ஆதாரங்களான ஃபோட்டோஸ், வாட்ஸ்அப் சேட்டு, டாக்குமெண்ட்டு அண்டு சீஸ் பண்ண ஃபோன்ஸு இதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்தோம். அப்படி ஆய்வு செய்த போது சமீபத்தில் உள்ளாட்சித்துறையில் நடைபெற்ற அந்த பணியாளர் தேர்வில் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை ஒரு பதவிக்கு லஞ்சமாக வாங்கப்பட்டது என்ற விவரங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் சேகரித்த அந்த ஆதாரங்களில் உள்ள விரிவான தகவல்களையும் அந்த ஆதாரங்களின் நகல்களையும் 250 பக்கம் உள்ள ஒரு இணைப்பில் இத்தோடு உங்களுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் சோதனை செய்து பார்த்தபோது 150 கேண்டிடேட்ஸு லஞ்சம் கொடுத்து பணிக்கு சேர்ந்திருக்கிற ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அந்த 150 கேண்டிடேட்ஸோட ஆதாரத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்சர் ஷீட்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம். அதாவது எப்படின்னா 150 பேர் இங்கே லஞ்சம் கொடுத்துருக்கான எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த 150 பேருக்கு வேலை கிடச்சிருக்கணும்ல, அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம். 150 பேருக்கும் வேலை கிடச்சிருக்குது. இந்த 150 பேரும் தேர்வு நடப்பதற்கு முன்பாகவே தேர்வுக்கான அந்த கேள்வித்தாள்கள் எல்லாமே இவர்களுக்கு தெரிந்திருந்தது. The said persons named in the attached note collected bribes for getting candidates selected for various jobs in municipal administration department. இந்த தேர்வுக்காக வாங்கப்பட்ட லஞ்சத்தொகை அவாலா மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி வாங்கப்பட்ட லஞ்சம் உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு தெரிந்தே வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்சம் கொடுத்த தேர்வாளர்கள் வேலை வாங்கிவிட்டார்கள். இப்படி இந்த லஞ்சம் ரொக்கமாக மட்டுமல்லாமல் வங்கி கணக்கு மூலமாகவும் வாங்கப்பட்டிருக்கிறது. Many candidates made it to the list by bribing. Thousands of candidates were cheated in the exam which was expected to be fair and based on merit. இவங்க இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து வாங்கினதுனால நேர்மையாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கின பல பேருக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. Many meritorious and deserving candidates lost the opportunity of a lifetime to get selected in their dream jobs which was notified after years. கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு பிறகு இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அவங்க எல்லாரும் இந்த வேலை கிடச்சிடும்னு நினச்சி எழுதியிருக்காங்க. அவங்களோட கனவுலாம் மண்ணு விழுந்துருச்சு. The bribes collected manipulated entire job selection process for the benefit of few individuals. The evidences in the attached note clearly make out a case of corruption, cheating and money laundering. The evidences discussed in the attached note are a tip of the iceberg of a much larger scam in the mass department. நாங்கள் சேகரித்த இந்த எவிடன்ஸு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலின் ஒரு சிறு துளி. இந்த எவிடன்ஸ்லாம் நாங்கள் வேற ஒரு வழக்குக்கு சோதனை செய்ய போகும்போது ஆக்சிடென்டலாக எங்கள் கையில் மாட்டுச்சு. இந்த கீழ்கண்ட விவகாரங்கள் தொடர்பாக மேல் விசாரணை நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. How did the persons named in the attached note have access to confidential information of the examinations? How they could manipulate the selection process? Who were officers and staff of Anna University who were involved in the manipulation of exams? How many candidates' marks were manipulated? How many meritorious candidates were eliminated? Who are all the public servants involved in the manipulation of exam selection process and collection of bribes? Who are the other brokers, agents who were involved in collecting the bribes in the municipal administration job scam? இதெல்லாம் சொல்லிட்டு சீக்கிரமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே வர்றதுக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லாமல் சொல்லிட்டாங்க. இதில் சொல்கிறாங்கப்பா, இட் மே பி அப்ரிஷியேட்டட் தட் இடி கேன் இன்வெஸ்டிகேட் அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் ஒன்லி வென் a scheduled offense is registered by a law enforcement agency. The above evidences are forwarded under section 66(2) of PMLA Act so that appropriate investigations can be initiated by your office with respect to municipal administration job corruption done during 24-25 and 25-26. It is requested that an FIR may be registered against the person stated in the attached note. யார் மேலே ரெஜிஸ்டர் பண்ணுன்றது கீழே பேர், அதில் என் நண்பர் பேர் இருக்கும். கண்டிப்பாக நண்பர் இந்த கவி ஒரு பிரின்சிபல் ஏஜென்ட், சின்ன டெண்டர்லாம் அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. A copy of the FIR may be provided. இதுக்கு டாமி உள்ளே வருதுக்கு போட்டுட்டு எஃப்ஐஆர் என்கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி the attached note on evidences is forwarded under section 66(2). ரைட், இப்போ நீ தான் பொறுப்பு டிஜிபி. இந்த லெட்டர் வந்துருச்சு, என்ன பண்ண போகிற? சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்பணும். சிபிசிடிக்கு அனுப்பலாம். அனுப்புவாரா பொறுப்பு டிஜிபி? அனுப்பணுமே. அவர் அனுப்புவாருன்னு தான் நினைக்கிறேன். அவருடைய செயல்பாடுகளை இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கையெல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்காரு. சொல்லுங்கள், என்ன பண்ணுவார் பொறுப்பு டிஜிபி? அனுப்பிடுவது. அனுப்புறதுக்காக 8வது இடத்துல இருக்கிற ஒன்றை தூக்கி வந்து டிஜிபி உட்கார வச்சிருக்கேன். இப்போ நீதிமன்றத்தில் கண்டெம்ட் வச்சுன்னா கண்டெம்ட் எப்படி வரும்? புகார் கொடுத்தா அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புகார் கொடுத்தது யாரு? இடியே கோர்ட்டுக்கு போகுமா? போகக்கூடாதா சார்? போகும். அடுத்தாதான் நடக்க போகுது. ரைட்டா? நீங்கள் சொன்னது சரி. வெங்கட்ராமன் இன்னும் நேர்மையான அதிகாரி தான்.
நல்ல மனிதர் தான். அவருக்கு இது மாபெரும் ஊழல் என்பது அவருக்கு தெரியும். நீண்ட நாள் சிபிஐயில் வேலை பார்த்தவர், லஞ்ச ஒழிப்புத்துறையில் நீண்ட நாள் வேலை பார்த்தவர், சிபிசிஐடியில் வேலை பார்த்தவர். இந்த மாதிரி கேஸு அவரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த கேஸை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, சோழியை முடிச்சுட்டு தான் மறுபடியும் பார்ப்பார். ஓகேவா? அந்த அளவுக்கு நிபுணர் இதில். எவிடன்ஸ் எப்படி எடுக்கிறதுலாம் தெரியும். பட் எப்படி சிபிசிஐடிக்கு இதை ஃபார்வர்ட் பண்ண முடியும்? இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் ஒரு சிபிசிஐடிக்கு உடனடியாக அனுப்பணும். அன்பு அதை போட்டு மேலே உட்காந்துக்குவார். கூட தான் ஒரு மென்டல் அதிகாரி தானே இருக்கார். அதனால் போட்டு அங்கே ஒன்றும் நடக்காது. ஆனாலும் ஃபார்வர்ட் பண்ணுறதே சிக்கல் இல்லையா? ஆனால் ஃபார்வர்ட் பண்ணலன்னா கோர்ட்டில் மாட்டிக்குவார். இருதலை கொள்ளி எறும்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறியா? இதுதான் எப்படி மாட்டுறாங்க பார்த்தியா? யோசிச்சு பாரு. உங்கள் அமைச்சர் தானே எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் டிஎன்பிசி பண்ணிட்டியான்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. உங்கள் அரசுக்கு நல்ல பேர் தானே. நீங்கள் இவ்வளோ இன்றைக்கி எங்கேயா வேலை வாய்ப்புன்னு கேட்டுக்கிட்டு இந்த டிஎன்பிசி இல்லை எக்ஸாமை ஒழுங்காக நடத்துன்னு கொலையாக கொள்கிறாங்க. போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணு, வேலையை கொடுன்னு இந்த டிஎன்பிசி அது ஒரு பெரிய குரூப்பு. எனக்கு மெசேஜ் பண்ணி பாடா. ஆமாம், செத்தனி ஒரு பெரிய குரூப். அவங்களுக்கு ஆங்ஸைட்டிப்பா. அரசு வேலை தான் அவங்களுக்கு, வேறு எந்த வேலையும் பிடிக்காது. அரசு வேலை தான். 8 வருஷம் 7 வருஷமாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிறது தான் வேலை அவங்களுக்கு. இப்போது நீங்கள் நேர்மையாக இதை நடத்திருந்தீங்கன்னா அந்த குரூப் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் அந்த வேலைக்கு போகிறவங்க மனசுக்குள்ளே சரி இந்த கவர்மெண்ட்டு தான் நமக்கு வேலை கொடுத்துச்சுன்ட்டு லாயல்ட்டியோடு வேலைக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இன்னொன்று அப்படியே இல்லைனாலும் அவங்க ஓட்டு போடாமல் போட்டோம் அதானே சரி. ஒரு அரசாக தானே செய்ய வேணும். டிஎன்பிசியில் உங்கள் அமைச்சர் ஒருத்தர் டிஎன்பிசி ரெக்ரூட் பண்ணிட்டோன்னு போடுறாரு. அதை தூக்கி லஞ்சம் வாங்கணுன்றதுக்காகவே நீங்கள் அதை தூக்கி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சு பண்ணுறீங்களே. ஏன்பா இப்போ தானே உங்கள் மந்திரி ஒருத்தர் போய் 500 நாள் ஜெயிலில் இருந்துக்கிட்டு பாடாப்பட்டு துரும்பாக இழைச்சி வெளியில் வந்தார். எப்படி நீங்கள் இதில் மாட்டாமல் போவீங்க? பார்ப்போம் சார். இதுவும் அலைக்கழிப்பாங்க சார் இப்படியும் அப்படியும். யுவர் ராங். எனக்கு தெரிந்த முதல் முறையாக இன்னொன்று இந்த இடி என்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னு பாரு. இப்போ இந்த இடி டிஜிபிக்கு எழுதின லெட்டர் இது சரியா? டிஜிபி இந்த லெட்டர் எடுத்து வெளில விடுவாரா? இப்போ எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி பேஜ் 1 வந்துருக்குது. யார் எடுத்து வெளில விட்டது? ஈடியாக தான் கொடுத்துருக்கோம். சோர்ஸ் ஈடியாக தான் இருக்கும். எனக்கே வந்துருச்சு காப்பி. விட்டாங்களா? இப்போ டிபேட் ஆகுதா? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், பீகார் தேர்தல் முடியட்டும் என்று சொன்னேன்னா முடிவதற்கு முன்பே தொடங்கி விட்டார்களா? இப்போது நிதிஷ்வனா தான் நடக்க போகுது. ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்கிறது இடிக்கு தெரியாதா? இன்னொன்று இண்டிவிஜுவல் தான் கேஸ் ஃபைல் பண்ணணும், இடி கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது? இதே நீதிமன்றத்தில் இடி இந்த பாருங்கள் இவ்வளோ எவிடன்ஸு, இந்த எவிடன்ஸோடு நாங்கள் கொடுத்தோம். ஏன் 1 மாதமாக அதை கட்டி வச்சு உட்காந்துருக்காருன்னு கேளுங்க சார் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் கோர்ட் என்ன பண்ணோம்? அப்போ பதில் சொல்லுன்னு கேட்பாங்க. இப்போ டிஜி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. நாளைக்கு கோர்ட்டு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி இங்கே உங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவ நீ? சொல்லு, நீ தான் வெங்கட்ராமன் சொல்லு. அவருக்கு என்ன சார் தேவை இருக்குது நேருவை காப்பாற்றணும்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. 8வது இடத்துல இருக்கிற ஆளை உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்களே, ஹெச்ஓபிஎஃப்னு பெருமையாக சொல்லிட்டு சுற்றுறீங்க. நாங்கள் சொல்கிறதுக்காக தான் உங்களை உட்கார வச்சுருக்கு. இதெல்லாம் 8வது இடத்துல இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சதுக்கு அண்ணனுக்கு நீ காட்டுற நன்றி தானான்னு கேட்பாங்கல்ல. இப்போ சுற்றி இது எங்கே வருதுன்னு தெரியுதா? எதுக்கு பொறுப்பு டிஜிபி வச்சுருக்காங்கன்னு தெரியுதாப்போ? இப்போ திருமதி சீமா அகர்வாலோ திரு சந்தீப் ராய் ராத்தோரோ இருந்திருந்தால் ஏம்பா லெட்ரு ஈடியிலேருந்து வந்திருக்கு, நான் எப்படி ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறது? சிபிசிஐடி கண்டக்ட் ப்ரோப் அது நீங்கள் அன்பை கரெக்டிங் பண்ணி இப்போ நம்ம வீட்டில் சாகர ஊற்றுன கேஸில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்குதுல்ல, இது மாதிரி இதை கட்டி வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. அது நீ பார்த்துக்க. நான் ஹெச்ஓபிஎஃப் என்னென்னா 2 வருஷம் என் போஸ்ட் அஷ்யூர்டு ரைட்டா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸில் உட்காந்துருக்கேன் நான். 2 வருஷம் என்ன அசைக்க முடியாது, மாற்ற முடியாது. என்ன அதுக்கு தான் 2 வருஷம் அஷ்யூர் பண்ணுறாங்க. இடி ஒரு ஏஜென்சி லெட்டர் அனுப்பிச்சிருக்கு, நான் அனுப்பிச்சிட்டேன், அவ்வளோதான். என்கிட்ட போய் கேட்குறேன். இப்போ பொறுப்பு டிஜிபி இருந்தால் தொடாத, இடி லெட்டர் தொடாத சொல்ல முடியுமா? இதுக்கு தான் உச்சநீதிமன்றம் உடனடியாக ரெகுலர் டிஜிபியை போடுன்னு சொல்லியும் 1 மாதமாக இவங்க போடாமல் நிறுத்தி வச்சுருக்கிறதுக்கான காரணம் இது தான். என்ன சார் அந்த கண்டெம்ட் என்ன சார்? இது லிஸ்ட் ஆச்சா என்ன சார்? நேற்று வந்திருக்கணும்ப்பா. நேற்று ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று காலை முதல் மாலை வரை ஒரே வழக்கை விசாரித்து கொண்டிருந்தார்கள். இன்றும் அந்த விசாரணை தொடர்கிறது. இன்று அந்த வழக்கு பட்டியலிடப்படவே இல்லை. இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. அடுத்த வாரம் தான் அது பட்டியலிடப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த தைரியத்தில் தான் இவங்க போடாமல் இருக்குது. புரியுதா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே டைம் பையிங்கன்னு, லிஸ்ட் ஆகாமல் போகும். இப்போ ஆம்ஸ்டாங் கேஸ் லிஸ்ட் ஆகாமல் இன்னும் ஒரு 10 நாள் டிலே ஆனால் லாபம் தானே? ஒவ்வொரு நாளும் எப்போ ஜெயிலுக்கு போவோன்னு கதக்குன்னு ஐஸ்கிரீம் படுற அவஸ்தை அவருக்குள்ளே தெரியும். உங்களுக்குன்னு நீங்கள் சாதாரணமாக கொஞ்சம் ஷோவில் பேசி ஜாலியாக இருந்துச்சு போயிடுவீங்க. ஸோ வசமாக மாட்ட போகிறாங்க. இடியோட அந்த லாங்குவேஜ் கவனிச்சிய கடைசியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எஃப்ஐஆர் காப்பி எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் உள்ளே வரப்போம். உங்களை சிரமப்படுத்த. ஆமாம், நாங்கள் பார்த்துக்குறோம் மீதியை. நீங்கள் எஃப்ஐஆர் மட்டும் போட்டு நீங்கள் என்கிட்ட கொடுங்க, மீதி பார்த்துக்கணும். ஏன் எஃப்ஐஆரே போடாமல் இவங்க டபாஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு தெரியுதா? மதுரையில் அந்த மாநகராட்சி வரி வசூல் ஊழலில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே வராத மாதிரி செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டாங்களா? இடி உள்ளே வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி இதில் எதுவும் போட வாய்ப்பு இருக்கா? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எப்படி வராமல் போட முடியும்?
அவங்க தான் எல்லா தகவலுமே இன்னொன்னு, கொடுத்துட்டாங்களே. எந்த செக்ஷன்ல போடணும், யார் யார் மேல போடணுன்றது தான் லிஸ்டா எடுத்து ஒரு 243 பக்க ஆதாரங்களை அளித்திருக்கிறார்களே, அதை இக்னோர் பண்ணிட்டு எப்படி போடுவீங்க? இன்னொன்று யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? HOPF. அப்போ அதில் என்ன செக்ஷன் வருதுன்றதுக்கு யார் பொறுப்பு? HOPF தான். அவர் வெறுமனே 420 கூட ஷெட்யூல்ட் அஃபென்ஸ், அவர் வெறுமனே இதில் வராத செக்ஷனை போட முடியுமா அவர்? அவரும் பாவம் எலெக்ஷன் டைமில் வந்து உட்காந்துக்கிட்டு கிதக்குன்னு இருக்கோன்னு நினைக்கிறேன். நினச்சிருப்பாரு. அவர் விரும்பலை இந்த பதவியை. அவருக்கு நெருக்கமானவர்கள் என்னிடம் சொன்னது, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு தெரியும் எனக்கு சீனியாரிட்டி இல்லைன்றது. கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க உட்காருன்னு, நான் என்ன பண்ணுறது, நான் இதெல்லாம் விரும்பி பண்ணல. நான் ஒரு 2-3 நாள் சொன்னேன் இல்லை, இருந்தாலும் என்ன நேர்மை நாள் இப்படி போய் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் இதை விரும்பலை அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இப்போ ஹியர்ஸ் டு ஆக்ட் இல்லை. அதனால் இப்போ தெரியுதா இப்போ எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்க. அந்த கோர்ட்டு வந்து இடி கேஸ் எல்லாத்தையும் ஸ்டே கொடுத்து அவள் தான் முடிஞ்சிச்சு, இட்லி கடை வந்துடுச்சு, அடுத்து பராசக்தி வந்துடும், அவள் தான், யாரும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. எப்பேற்பட்ட ஆபத்து தெரிகிறதா? இன்னொன்று, இந்த தமிழ் மூதுரை சொல்கிறது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு. இது என்ன வேறு யாராவது உங்களை வம்புலையா மாட்டி விட்டாங்க? நீங்களே போய் தேடி உட்காந்து ஆப்பு தானே இது. மற்ற விஷயத்துலாம் டெண்டர்லாம் அடிக்கிறீங்க, இந்த சாக்கடை நோட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் 50% 60% இன்ஃப்ளேட் பண்ணி தான் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. அந்த ஒரு இளைஞர்களின் வேலை வாய்ப்பு கனவு, இதில் அவர்கள் வயிற்றில் அடிக்கலாமா? எனக்கு வந்து இப்போ நீங்கள் இதில் சொல்கிறீங்க இடி வந்து இது HOPFக்கு அனுப்பிட்டாங்க புகாரை, அவங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க சொல்லிட்டு. இதே போன்று தான் வந்துட்டு அந்த 10 ரூபா டாஸ்மாகில் வாங்கினாங்க, அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக இடி கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் ஏன் அதில் மட்டும் அவங்களால பண்ண முடியல? அவங்க கம்ப்ளைண்ட் அனுப்பி அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட. அதில் இடி இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பலை. இல்லை அப்படி பண்ணலாம்ல. அது வழக்கு வேறு, இது வழக்கு வேறு. இதில் வந்து இடி என்ன பண்ணுதுன்னா, அவங்க பண்ண சோதனையில் புது அஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இடி லெட்டர் எழுதியிருக்கு. டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த எஃப்ஐஆரில் அவங்க போய் அவங்க கண்டுபிடிச்ச எவிடன்ஸு டாஸ்மாகில் நடந்த ஊழல் தொடர்பான எவிடன்ஸ். ஸோ அதில் புதிய வழக்கு எதுக்கு பதிவு செய்யணும்? அதுலேயும் சொல்லலாம், நீ சொல்கிறது டெக்னிக்கலி ரைட்டு. நாங்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்கன்ற வழக்கில் தான் உள்ளே போனோம். ஆனால் சினிமா எடுத்த வழக்கு வந்து எங்களுக்கு புதுசாக ஒன்று கிடச்சிருக்குது. அப்புறம் அந்த என்ட்ரிகா கிட்ட பெருசாக கேஸுக்கா அருமை தம்பி ரத்தீஷ் துட்டு வாங்கினதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு, இதுக்கு தனி வழக்கு பதிவு செய்யிட்டு மேபி நாளைக்கு அடுத்து இதை செய்யக்கூடும். அதனால் வந்து டாமியை பார்த்து ஏளனமாக எள்ளி நகையாடி சிரித்தவர்கள் நிறைய பேர் சிரித்தாங்க. அவள் தான் காலின்ட்டு. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா டாமி வேலையை காட்டிடுச்சா? இது எல்லாம் எதுக்கு? இது ஊழல் விசாரிக்கணுன்றதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் நேரத்தில் எனது அருமை நண்பர் நேருவை தூக்கி உள்ளே வச்சா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அவுட்டா? ஏற்கனவே நெல் முளைச்சி போச்சு, பாதி அவுட்டு. இப்போ இது போல் வேறு யார் ஹெவி வெயிட் இருக்காங்க? ஏற்கனவே விழுப்புரம் அவுட்டு, பொன்முடி இல்லை, ரைட்டா? வேறு யார் நல்லா வேலை செய்யக்கூடிய ஆள்? செந்தில் பாலாஜி. அடுத்து வருவீங்க. அதான் ஏற்கனவே நிலுவையில் இருக்கே, அப்புறம் என்ன? எங்கள் அண்ணன் சேகர் பாபு, அதெல்லாம் அவருக்கு தேங்காய் முடிக்கலாம் கண்டிப்பாக இருக்குது. பிரிகேடு சார், நீங்கள் பிரிகேடுன்னு சொன்னோன்னே தான் சார் இன்னொன்று வேறு ஞாபகம் வருது. தமிழ்நாடு அரசு நீங்கள் சொல்லி பாருங்கள், தைரியம் இருந்தா அது ராம்சார் அந்த சதுப்பு நிலத்திலே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வராது, வேறு பகுதி அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்லிட்டாங்க சார், அது ராம்சார் சதுப்பு நிலத்திலே வராது, இது வந்து ஒரு தனியார் நிலத்தில் பட்டா போட்டிருக்கு, அந்த நிலத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த அறப்போர் இயக்கம் இது குறித்த அரசின் இந்த பதிலுரை குறித்த விரிவான அறிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு நமக்கு தெரிந்த வரை இருக்கக்கூடிய விஷயங்களை பேசிவிடுவோம். ரோடு பீயிங் லேய்டு இன்சைடு மார்ஷ்லேண்ட் இன் பெரும்பாக்கம், இதே இடம் அப்படின்னு 30 ஜூன் 2023 அன்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வருகிறது. அதாவது மார்ஷ்லேண்டுக்குள்ளே ரோடு போடுறாங்க அப்படின்ட்டு. யார் அதை போட்டதுன்னா காசாகிரண்டு, ஓகேவா? அதை பசுமை தீர்ப்பாயத்தின் தெற்கு மண்டல அமர்வு தானாக முன் வந்து சூமோட்டோ கேஸ் எடுத்து அதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அரசு அதிகாரிகளாக நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கில் மார்ஷ்லேண்டுக்குள்ளே எப்படி ரோடு போடுறேன்ட்டு கேட்கும்போது இதே உருட்டை அப்போது உருட்டி இருக்கிறார்கள். என்னென்னா, ஏன் ரோடு போட அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை எது ராம்சார் லேண்டுன்னு நாங்கள் இன்னும் அளக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அளப்பீங்கன்னா அளக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, இன்ன வரைக்கும் நான் அளக்கவும் இல்லை, அளக்கலை. இதைத்தான் நேற்று அறிக்கையிலையும் சொல்கிறாங்க. இன்னும் எது ராம்சார் லேண்டுன்னு நாங்கள் அளக்கலை. சரி, எதுன்னு அளக்காமல் எப்படி 563 ஹெக்டேரு ராம்சார் லேண்டுன்னு 22 தமிழக அரசு எப்படி அறிவிப்பை வெளியிட்டது? இது என்னென்னலாம் நாம் இழப்பை சந்திக்கிறோன்றதை பாரு. இந்த ராம்சார் லேண்டுன்றது ஒரு சர்வதேச ஒப்பந்தம்ன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ராம்சார் நிலங்களாக அறிவிக்கப்பட்டவற்றை பாதுகாப்பதற்கென்று மத்திய அரசு ஒரு நிதி ஒதுக்குது.
அந்த நிதி இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டுக்கு மட்டும் ஒரு 40 கோடி வர வேண்டும். இவங்க அளக்காததுனால அந்த 40 கோடி வரல. வந்துருந்துச்சுன்னா இதை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை செய்திருக்க முடியும். வேண்டுமென்றே அளக்காமல் இருக்கிறார்கள். அந்த நிலத்தை எடுக்கணுன்றதுக்காண்டியே பண்ணது. ஆமாம். இப்போ இந்த மாதிரி பிரிகேடு மாதிரி பர்மிஷன் கொடுக்கறதுக்காக பிரிகேடை மனசில் வச்சே கூட அளக்காமல் இருக்கலாம். சரி, இப்போது இன்னொரு கோணத்தில் இதை பார்ப்போம். இதே எக்ஸ்பிரஸில் தான் சில மாதங்களுக்கு முன்பு வந்திருந்தது. உங்களுக்கு கடற்கரையை ஒட்டி உங்களுக்கு இடம் இருக்குது. சரியா, நம்ம போனோம்ல இந்த பாண்டிச்சேரி பீச்சு, அதுபோல் கடற்கரையை ஒட்டி உங்களுக்கு இடம் இருக்குது. உங்களுக்கு சொந்தமான இடம், ஓகேவா, பட்டா லேண்டு. ஓகே, அங்கே 4 மாடி வீடு கட்டல முடியுமா? ஏன், உங்கள் லேண்டு தானேம்மா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் போல். என்ன ரூல்ஸு? அதாவது இந்த சுற்றுச்சூழல் நிறைந்த இடம், அந்த பாதுகாக்கப்பட்ட இந்த வேளாண்மை மண்டலம்னு சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார், ஏர்போர்ட் கிட்டே நீங்கள் வந்து 14 மாடி 15 மாடிலாம் கட்ட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மாடி கட்ட முடியும். ஏன்னா ஃப்ளைட் வந்துட்டு போகணும். கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் அது பேர். கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளை பாதுகாப்பதற்கென்று இருக்கக்கூடிய கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன். அதுக்குள்ளே அந்த கடற்கரையிலேருந்து இத்தனை தொலைவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் 2 மாடிக்கு மேலே கட்ட முடியாது. உயரடுக்க கிடையாது. இங்கே இந்த மகாபலிபுரத்தில் சொந்தமாக லேண்டு வச்சுருக்கவங்க எல்லாம் இந்த அலை வந்து காலை தொடுற மாதிரி பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் போய் இந்த மாதிரி வீடுலாம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு மொத்தம் ஒரு 10 வீடு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்ட உடனே செங்கல்பட்டு கலெக்டர் வேறு வழி இல்லாமல் போய் கட்டடத்தை நிறுத்தியான்னு சொன்ன உடனே திருப்பி எக்ஸ்பிரஸில் 1 வாரம் கழிச்சு கட்டடத்தை நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த கட்டடம் அப்படியே இருக்குன்ட்டு 2வது நியூஸ் போட்டோன்னே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா, என்ன தான் உங்கள் லேண்டாக இருந்தாலும் கட்ட முடியுமா? அனுமதி தர்றீங்களா? தரதில்லை. ஏன்னா அது கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன். ஓகே, இது தனியார் நிலம் அங்கே உள்ளே இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது தனியார் நிலமாக இருந்தால் கட்டடம் கட்டலாமா? அரசு சொல்கிற டிஃபென்ஸ் என்னன்னு கேட்டால் அது தனியார் நிலம் அங்கே இருக்குது. ரைட்டு, தனியார் நிலம் இருக்கட்டும். ராம்சார் நிலத்தில் எந்த விதமான கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்பது தானே விதி, சர்வதேச விதி. அப்போது உங்கள் துறை எப்படி இதற்கு அனுமதி அளித்தது? நாங்கள் வனத்துறையோட லேண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இதர லேண்டை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, இதர லேண்டை ஐடென்டிஃபை பண்ணாமல் நீங்கள் 600 சொச்சம் ஹெக்டேர் ராம்சார் நிலம், வனத்துறை நிலம் ஒரு 500 ஹெக்டேரு, வனத்துறை அல்லாத சாராத நிலம் ஒரு 600 சொச்சம் ஹெக்டேருன்ட்டு எப்படி, எதை வச்சு நீங்கள் அறிவிச்சிங்க? இல்லை சார், எனக்கு இந்த இடத்துல ஒன்று புரியல. அதாவது இந்த ராம்சார் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதுப்பு நிலத்தை சொல்கிறாங்க ஒரு பகுதியை. ஆனால் வந்து இன்னொன்று தமிழ்நாடு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அது தனியார் இடம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ராம்சார் நிலத்தை முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் தான் தனியார் நிலம் அவங்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்ப எப்படி அங்கே கட்டிட்டு போகலாம்ல? முடிஞ்சிருது இல்லை? ராம்சார் நிலம் என்பது தனியார் நிலங்களையும் உள்ளடக்கி பாதுகாக்கப்பட வேண்டிய மண்டலம். அது உள்ள அந்த ராம்சார் நிலம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோமீட்டர் ராம்சார் நிலம்னு சொல்லிட்டாங்கப்பா. அதில் ஒரு 3 சதுர கிலோமீட்ரு உன்னோட லேண்டுன்னு வச்சுக்கோ. உன்னோட லேண்டை நீ கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும், எந்த கட்டுமானமும் பண்ணக்கூடாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே சார், இது ராம்சார் நிலத்துக்கு வெளியே தானே வருது, உள்ளே வந்துருந்தா நீங்கள் சொல்கிறது ரைட்டு. இது அரசு சொல்லுது, அறப்போர் சொல்கிறது இது ராம்சார் நிலத்துக்கு உள்ளே தான் வருதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அரசோட விளக்கம் மேலும் மேலும் இவர்களது சிக்கலை அதிகப்படுத்தி கொள்வதாக இருக்கிறது. ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் பண்ணது தப்பே இல்லை, அது ராம்சார் நிலமே அல்ல. ஏன் ராம்சார் நிலமே அல்லன்னா, நாங்கள் இன்னும் ராம்சார் நிலத்தை வரையறுக்கல. ஏன் வரையறுக்கலன்னு கேட்டால் எங்கள் இஷ்டம், பொறுமையாக வரையறுப்போம். இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் வந்த வழக்கிலும் அவர்கள் சொல்வது வெட்லேண்ட் அத்தாரிட்டி எதெல்லாம் ராம்சார் நிலம் என்பதை அடையாளப்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. கிரீன் ட்ரிபியூனலில் வந்து சிஎம்டிஏ ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிஎம்டிஎஸ் ரிப்போர்ட் டேட்டட் 19/8/2024 it is stated that the Tamil Nadu State Wetland Authority has declared the Pallikarnai swamp area as a Ramsar site in July 22. However, consequent to the said declaration, CMDA has not received any communication from State Wetland Authority giving the details of the boundary and the survey numbers of Ramsar site in order to incorporate the boundaries into the Ramsar site and to earmark the influence zone for Pallikarnai swamp area in the master plan for Chennai metropolitan area. In this regard, there was already a meeting between CMDA, Tamil Nadu State Wetland Authority and the Forest Department on 1/4/2024. எதுக்கு, எதெல்லாம் இந்த ராம்சார் லேண்டுன்னு பவுண்டரி மார்க் பண்ணுறதுக்கு மீட்டிங் நடந்தது 1/4/2024, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. Based on this,
Wetland Authority has shared the shape file presenting boundaries of Pallikarnai swamp area in which survey numbers and subdivision details of the Ramsar site marshland and influence zone of the same were not provided. இதுவரைக்கும் அந்த பவுண்ட்ரி எல்லைகள் வரையறுக்கப்படவே இல்லை. ஸோ அதனால் சிஎம்டிஏவால் எங்களால் இது சம்மந்தமான கைட்லைன்ஸை உருவாக்க முடியவில்லை என்று அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் வந்து இந்த பிரிகேடு பஞ்சாயத்தில் சம்மந்தப்பட்டிருப்பார்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு அப்படி இருந்தோம். அவர் ரொம்ப பெருமையோடு 22 பார்த்தீர்களா, நாங்கள் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை ராம்சார் லேண்டாக அறிவிப்பு பெற்றுவிட்டோம்னு பெருமையோடு தன்னை சுற்றுச்சூழல் காவலராக காட்டிக்கொள்ள தான் அவர் முனைந்தார் இல்லையா? அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், உள்ளபடியே அவருக்கு பிடிக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணது யார்? அதிகாரிகள், அமைச்சர்கள். சேகர்பாபு, அன்சுல் மிஸ்ரா, முருகானந்தம், அவர் மனைவி சுப்ரியா சாஹூ. இன்றைக்கி அவங்க சுப்ரியா சாஹூ தான் இதை கண்மூடித்தனமாக மறுக்கும் இந்த அறிக்கையை சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை தான் வெளியிட்டிருக்கிறது. இது என்ன லாஜிக்கு? 22 ராம்சார் சைட்டுன்ட்டு நீங்கள் இதை அறிவிக்கிறீங்க, ஆனால் எதெல்லாம் ராம்சார் சைட்டுன்னு இது வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணலை. இது வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணலைன்னா அந்த பிளாட்டு தனியார் இடம், அதுக்கு அனுமதி கொடுத்தது தவறு இல்லைன்றதை மட்டும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதுக்குள்ளே ராம்சார் நிலம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, ஒன்று வரையறிச்சா தானே இல்லைன்னே மறுக்க முடியும். வரையறுத்தா தானே இப்போ நீ சொன்னது மாதிரி கேட்டகாரிகளாக சொல்ல முடியும். அதான் சார், வரையறுக்காமல் எப்படி சார் அவங்க சொல்கிறாங்க? இன்றைக்கி ஜூனியர் விடனில் இது பிரிகேடு தான் கவர் ஸ்டோரியாக வந்திருக்கு. இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிஜேபி 6 probe into illegal housing project. தமிழ்நாடு நேஷனல் கோ இன்சார்ஜ் ஃபார் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பொங்குலெட்டி சுதாகர் ரெட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் கிளைமேட் கண்ட்ரோல் அமைச்சகத்தை பிரிகேடுக்கு அப்ரூவல் கொடுத்தது தொடர்பாகவும் ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று பிஜேபி நேஷனல் கோ இன்சார்ஜு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் கொடுத்துருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவங்க கவர்மெண்ட்டு. புரியுதா? இது எதை நோக்கி போகுதுன்றது புரியுதா? இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் இவங்க இதை மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ராம்சார் சைட்டே கிடையாது, பிளாட் நம்பர் இல்லை, இது தப்பு, சர்வே நம்பர் இல்லை, இது தப்பு, அது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி இதில் கையில் எடுத்து தெரியுதா? இதுதான் விகடன்லையும் என்று வந்திருக்கிறது. நம்மிடம் பேசிய சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் இந்த விவகாரத்தை மத்திய அரசு தீவிரமாக பார்க்கிறது. ராம்சார் உடன்படிக்கையின் கீழ் கொண்டு வரப்படும் சுற்றுச்சூழல் நோய்மை பகுதிகளுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்சமயம் 20 ஈரநில பகுதிகள் ராம்சார் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன. சரியான திட்டமிடல் இல்லாததால் மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய சுமார் 44 கோடி ரூபாய் நிதியுதவியை பெற முடியவில்லை. இந்த சூழலில்தான் இப்படி ஒரு சர்ச்சை வெடித்து கிளம்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் திமுகவைச் சேர்ந்த இந்நாள் முன்னாள் அமைச்சர்களின் பலரின் பெயர்களும் அடிபடுகின்றன. பல அதிகாரிகளும் பதில் சொல்லும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். பிரிகேடு நிறுவனத்திற்கு கட்டட அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் ஆளும் தரப்பில் பல தலைகளுக்கும் சிக்கல் உருவாகும். அதற்கான சட்டப்பூர்வ வேலைகள் டெல்லியில் தொடங்கிவிட்டன. என்ன? யாராவது ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் இது சம்மந்தமாக வழக்கோடு வருவார். அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு புகார் அனுப்பியிருக்கிறார். சரியா? மொத்தமாக வந்து அவங்க எப்படி சார் தாங்க போகிறாங்க? இப்படி தான் தாங்கலாம். ஆட்டினீங்க இவ்வளோ நாள், கொஞ்சம் நாட்டமாக போட்டிங்க. ஏம்பா, சுற்றி சுற்றி உங்களுக்கு எதிரிங்க. உங்கள் எதிரி பலமான எதிரி. அந்த எதிரி எப்போ நீங்கள் தப்பு பண்ணுவீங்க உங்களை தூக்கி புதைக்கலான்ட்டு காத்திருக்கிறான் அந்த எதிரி. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டுமாப்பா தப்பு பண்ணுவீங்க? இன்றைக்கி அறப்போர் இல்லைன்னா நாளைக்கு வேறு யாராவது இது ஆரம்பிக்க மாட்டாங்களாப்பா? வெளில வராமல் போயிடுமாப்பா? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களேப்பா. இன்னொன்று, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பஞ்சாயத்து எழும்புன்றதை நான் சொல்கிறேன். பிரிகேடு பண்ணிட்டாங்க, ரைட்டா? பிரிகேடோட காம்படிட்டரு பிரஸ்டீஜ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம காசா கிராண்டு, பாஷ்யம், இவங்க எல்லா அதிகாரிகள் மட்டத்தில் எல்லோரும் இவங்க பேரோலில் ஒவ்வொரு அதிகாரிகளை வச்சுருப்பாங்க. ராம்சாரில் வாங்கியிருக்கிறான், எனக்கும் ராம்சாரில் கொடுன்ட்டு நாளைக்கு போவாங்க, கரெக்டாக? அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் 2000 கோடிப்பு, எனக்கு ஒரு 1000 கோடிக்கு ஒரு பர்மிஷன் கொடு. இல்லைங்க அது ராம்சார் நான் அவனுக்கு மட்டும் கொடுத்தா நீதிமன்றத்துக்கு இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அப்படியா ரைட்டு விடு அப்படின்ட்டு அறப்போர் மாதிரி வேறு ஏதாவது ஒரு அமைப்பு திடீரென்று இந்த ஊழலே வெளியிட்டோம். நமக்கே கூட வரலாம், அவங்களே ஆவணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமாம், ஏன் காம்படிட்டர்ப்பா பிரிகேடோட பொழப்புக்கு எடுக்கணும், மண்ணலி போடணும். பிரிகேடோடது இந்த ப்ராஜெக்ட் அடி வாங்குச்சுன்னா மவுண்டோட ப்ராஜெக்ட் அடி வாங்கும். இன்னொன்று பாலிமர் போடலாம், புதிய தலைமுறை போடலாம், யார் வேணாலும் வெளியிடலாமே. அடி வாங்குமா? அதனால் எப்படி இது வெளியில் வரும்?
இன்னொன்று ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அது வெளியில் வரும்னு நினச்சிட்டு தான் நீங்கள் பண்ணணும், வராமையெல்லாம் போகாது. அப்படி இருக்கும்போது அது வந்துச்சுன்னா உங்கள் எது இதை கையில் எடுத்துக்கிட்டு உங்களை பந்தாடுவானு நீங்கள் யோசிக்கணுமா வேணாமா? நிரந்தரமாகவா நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்க? நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 2 மேட்டரில் மாட்டினீங்களா? இது தொடக்கம், இன்னும் தொடங்கலை, ட்ரெய்லர். பீகார் தேர்தல் முடிந்ததும் பாருங்கள். திமுக என்ன போட்டி போடுறதே ஆள் இருக்காதியா, என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். அப்போ விடுங்க, அதிமுக நம்பர் 1, தாவேகா நம்பர் 2. சரி சார், இந்த ஆட்சியில் பல நிகழ்வுகளை பேசுவோம். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.